Thanks for the introduction. Thanks for the introduction. ஸோ எலெக்ஷன் மிக்ஸ் நிறுவனத்தின் சார்பாக மீட்டிங் வந்த அத்தனை பேருக்கு மீண்டும் ஒரு மாலை வணக்கம். ஓகே, சண்டே தெரியும் நம்மளுக்கு 3 மணி சண்டே பர்டிகுலரா குறிப்பு ஒரு ஹாலிடே, எல்லாரும் ஃபேமிலியில எல்லாரும் கெட் டுகெதர் ஆகிற ஒரு நேரம், ஸ்பெஷலான சாப்பிட்ற உணவு சமைக்கிற நேரம் இல்லையா. அதுக்கப்புறம் இந்த செஷன் உட்காந்து கேட்கறதுங்க கொஞ்சம் சிரமம் தான். ஓகே, அதுலேயும் அந்த ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையிலையும் ஒரு 60 பேர் வந்திருக்கீங்க அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான். ஓகே, ஏன்னா இன்னைக்கு ஹெல்த்தை பத்தி பேசுறதுக்கு, ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பேசுறதுக்கு, அந்த ப்ராடக்ட் சம்பந்தமா அப்படிங்கிற மீட்டிங் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு மிகவும் குறைவு. ஆரோக்கியம் இருந்தா மனிதனுக்கு ரொம்ப அத்தியாவசியமானது என்னன்னா ஹெல்த் தான். ஹெல்த் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், வெல்த் நம்ம கொண்டு வந்துடலாம். ஒண்ணு. ரெண்டாவது, குடும்பத்துல ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும், சந்தோஷமா இருக்கும். புரியுங்களா? ஆனா ஹெல்த் நஷ்டம், நீங்க தான் குடும்பத்துல பிரெட் வின்னர்னு வைங்களேன், உங்களுடைய ஆரோக்கியம் நஷ்டப்பட்டதுன்னா உங்களை மட்டும் சார்ந்ததல்ல, உங்களை நம்பி எத்தனை பேர் அந்த குடும்பத்துல அந்த ஃபேமிலியில இருக்கிறாங்களோ அவங்களை எல்லாம் அது பாதிக்கும். நினைச்சு பாருங்க, ஒரு கார்டியாக் பேஷண்ட்ஸ், ஒரு 45 வயது உள்ள ஒரு குடும்ப தலைவன் ஒரு ஹார்ட் பேஷண்டா இருக்கிறாருன்னா, இல்ல 40 வயது உள்ள ஒரு குடும்ப தலைவன் ஹார்ட் பேஷண்டா இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அந்த குடும்பத்துல இருக்கிற மற்ற நபர்களுக்கு எப்படி அவங்களுடைய கான்பிடன்ஸ் லெவல் எப்படி இருக்கும், அவங்களுடைய ஹாப்பினஸ் லெவல் எப்படி இருக்கும், அதெல்லாம் யோசிச்சு பாருங்க. அதே நேரத்தில் ஆரோக்கியமா இருக்கிறாங்க, நோய் நொடி இல்லாம ஹெல்த் நல்லா மெயின்டைன் பண்றாங்க அப்படிங்கும்போது பெரிய வருமானம் இல்லாட்டாலும் அந்த குடும்பத்தில் எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும். புரியுங்களா? ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும். ஸோ ஹெல்த் ரொம்ப அத்தியாவசியமானது. நம்மளுக்கு நிறைய பேருக்கு தெரியறது இல்லை ஹெல்த்தை பத்தி, ஹெல்த்தோட வேல்யூ என்னங்கிறது தெரியறது இல்லை. அதோட வேல்யூ தெரியணும் அப்படின்னா நீங்க ஹாஸ்பிட்டல் விசிட் பண்ணணும். புரியுங்களா? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இல்லாட்டி பிரைவேட் ஹாஸ்பிட்டல், ஓகேங்களா, வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு இல்லையா. நீங்க போய் ஒரு நாள் 2 நாள் செலவழிச்சு பாருங்க, ஃபுல் டே. எத்தனை குடும்பங்கள் ஆரோக்கியத்திற்காக நேரத்தையும் பணத்தையும் மன உளைச்சலுக்குள்ள ஆகிறாங்கிறது நம்ம கண்கூடா பார்க்கலாம். புரியுங்களா? பல நோய்கள் அவங்கள பாதிச்சிருக்கு இல்லையா. ஸோ ஹெல்த் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை பத்தி பேசுறதுக்கு அந்த விஷயம். ரெண்டாவது, இந்த மாதிரி மீட்டிங், இந்த ரெஃபரல் மார்க்கெட்டிங் அல்லது இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங், இந்த ப்ராடக்ட் பேஸ்ல இண்டஸ்ட்ரியை தவிர வேற யாரு பேசுறாங்கன்னு சொல்லுங்க. வேர்ல்டுலயே இருக்கக்கூடிய பெஸ்ட் கார்டியாலஜிஸ்ட் ஆரோக்கியத்தை பத்தி பேசுவாரா? நியூரோலஜிஸ்ட் பேசுவாரா? அவங்க எல்லாம் அப்படி பேசி அந்த சீக்ரெட்ஸ் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்களுக்கு வியாபாரம் எப்படி இருக்கும்? எல்லாரும் ஆரோக்கியமா இருந்துட்டா இவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் எப்படி சர்வைவ் ஆகும்? உங்களை நம்பி பெரிய பெரிய எம்ஆர்ஐ மிஷின்ஸ், பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நிறைய இறக்கி வச்சிருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் வேலை எப்படி கொடுக்கறது இல்லையா? நினைச்சு பாருங்க, ஒரு நாட்டுல ஒரு கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க, அதுல 95% ஆரோக்கியமா இருந்துட்டா என்ன ஆகும்? புரியுங்களா? இது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி. அந்த இண்டஸ்ட்ரியை சார்ந்த நிறைய விஷயங்கள் இருக்குது. ஃபுட் இண்டஸ்ட்ரி இருக்குது, காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரி இருக்கு. புரியுங்களா? எல்லாம் சீர்குலைந்து போயிடும். புரியுங்களா? என்னைக்கு ஆயில் இண்டஸ்ட்ரி, அது 1920 வரைக்கும், ரமேஷ் சார் இப்படி சொன்னதுனால இப்ப ஆரம்பிச்சு நான் வேற பக்கம் குறிப்பார். 1920 வரைக்கும் பாத்தீங்கன்னா பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் தான் கேடுகட்ட நிலைமைக்கு மாறிச்சு. ஏன் அப்படின்னா ஆயில் இண்டஸ்ட்ரி கண்டுபிடிச்சதுனால. அது ஒரு பிசினஸா மாறின உடனே அந்த பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியோட ஹெட் ஆயில் இண்டஸ்ட்ரி அந்த பிசினஸையும் கையில எடுத்த பிறகு அப்புறம் தான் பார்மசூட்டிக்கல்லையும் சில வேலைகளை பண்ணா. ஏன்னா ஆயில் இண்டஸ்ட்ரியில வரக்கூடிய நிறைய கழிவுகள் பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரிக்கு பேஸா இருந்தது. புரியுங்களா? இன்னைக்கு ஃபுட் இண்டஸ்ட்ரியிலையும் ஆயில் இண்டஸ்ட்ரியில வரக்கூடிய கழிவுகளை நிறைய விஷயங்களை என்ன பண்றான், ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கு பேஸா வைக்கிறான், பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரிக்கு பேஸா வைக்கிறான், காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரிக்கு பேஸா வைக்கிறான். அதாவது பேஸ் அப்படின்னா மூலக்கூறா வைக்கிறான். அங்க வர்ற கழிவுகளை இங்க மூலக்கூறு, புரியுங்களா, அதை வச்சு நிறைய உற்பத்தி பண்றான். ஒன்னும் வேஸ்ட் ஆகுறது இல்லை. அப்பதான் இந்த இண்டஸ்ட்ரி இவ்வளவு மோசமா போச்சு. அது வரைக்கும் பெஸ்ட் இண்டஸ்ட்ரியா இருந்தது. ஏன்னா அன்னைக்கும் இதோடைய ஆர்கானிக் சோர்ஸ் ஆர்கானிக்கா இருந்தது.
நேச்சுரலா இருந்தது, டெக்னாலஜி இருந்தது. புரியுதுங்களா? அதனாலதான் உலகம் பூரா வேகமா பரவிச்சு. நாட்டுல ட்ரெடிஷனல் மெடிசன் நம்ம இந்தியாவிலலாம், குறிப்பா தமிழகத்துல எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாகவே ட்ரெடிஷனல் மெடிசன் இருந்தது. ஏன் வளரல அப்படின்னா அட்வான்ஸ் சயின்ஸ் இல்லாதனால. ஆனா இந்த அலோபதி இண்டஸ்ட்ரி வளர காரணம் அதுல அந்த சயின்ஸ் இருந்தனால. ஆனா எப்ப மாறிச்சு அப்படின்னா 1920s அப்புறம். புரியுதுங்களா? ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அந்த அங்க வரக்கூடிய க்ரூட் வேஸ்ட் பாராஃபின் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, அந்த பேஸ வச்சு ஆயில் உண்டாக்குறான். பார்மசூட்டிக்கல நிறைய மெடிசன்ஸ் உண்டாக்குறாங்க. காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரிக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் அந்த பேஸ் யூஸ் பண்றாங்க. எது? கச்சா எண்ணெயில வரக்கூடிய வேஸ்ட் க்ரூட். புரியுதுங்களா? அப்பதான் இந்த இண்டஸ்ட்ரி வேற ரூட்டுக்கு போகுது, வேற ட்ராக் மாறுது. அதனால நிறைய சிக்கல் வருது. இப்ப நம்மளுக்கு தெரியும் இல்லையா, இந்த இண்டஸ்ட்ரி, அந்த மருந்துகள் எவ்வளவு பக்க விளைவுகளை உண்டாக்கும். நிறைய விஷயங்கள் தெரியுது. ரைட். இப்போ ஹெல்த் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆரோக்கியத்தை பத்தி பேசக்கூடிய ஒரே சமூகம் நாம தான். அதுவும் இன்னைக்கு குறைந்து கொண்டே வருது. நீங்க நல்லா பாருங்க. மல்டி லெவல் மார்க்கெட்டிங் அப்படின்னாலே ஆரம்பத்துல ப்ராடக்ட் பேஸா தான் இருந்தது. நிறைய ப்ராடக்ட் பேஸ் வந்தது இல்லையா? 1, 2, 3 நிறைய வந்தது. இப்போ ப்ராடக்ட் பேஸ் எல்லாம் ரொம்ப குறைந்து கொண்டு இருக்குது. அந்த இண்டஸ்ட்ரியோட பிசினஸும் மக்கள் ஷிஃப்ட் ஆகுறாங்க. புரியுங்களா? ஆனா அதுக்குன்னு ஆரோக்கியம் மேம்பட்டு இருக்கான்னு கேட்டா கிடையாது. புரியுங்களா? மனுஷனுடைய ஆரோக்கியம் கம்மியாயிட்டு தான் இருக்கு. அதனால இந்த இண்டஸ்ட்ரி இன்னும் வளரணும். ஆனா வேகமா சம்பாதிக்கணும், உழைக்காமலே சம்பாதிக்கணும், நம்மளுக்கு சம்பாதிக்கணும் அப்படிங்கறதுனால நிறைய இண்டஸ்ட்ரி வருது. அதனால இப்ப இனி நாளடைவுல பார்க்கும்போது என்ன ஆகுனா, ஆரோக்கியத்தை பத்தி பேசுவதற்கு இது ஒரு பெரிய அபூர்வமாயிரும். இனி புரியுதுங்களா? அபூர்வமாயிரும். ஓகே, அதுலயும் குறிப்பா நம்ம மினிமமா கொஞ்சம் பேர் இருக்கிறது நல்ல விஷயம். புரியுதுங்களா? உண்மையிலேயே நல்ல விஷயம். இது கண்டிப்பா இதுக்கு ஸ்கோப் இல்லைன்னு கேட்டா அதிகமான ஸ்கோப் இங்க இருக்குது. புரியுதுங்களா? ஏன்னா இந்த ஒரு ப்ராடக்ட விற்கணும் அப்படின்னா அதை பத்தி கொஞ்சம் படிக்கணும்ல, அது கொஞ்சம் மெனக்கிடணும், நேரம் செலவு பண்ணணும். அதுக்கு பொறுமை கிடையாது. அதனால சிம்பிளா ஏதோ ஒண்ணு பேசிட்டு அப்படி இப்படியே போறக்கு அப்படி. அதனாலதான் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம், மார்க்கெட்ல நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. ஓகே, சோ நம்ம அதை பத்தி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் நம்மளுடைய ப்ராடக்ட் எலெக்ஷன் ஒரு அமேசிங் ப்ராடக்ட். ஒரு என்ன சொல்றது, ஒரு சர்வ ரோக நிவாரணி அப்படின்னு சொல்லலாம். பல விஷயங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கக்கூடியது. ஏன் அப்படின்னா அதுல நம்ம ஆட் பண்ணியிருக்கக்கூடிய மூலிகைகள் தான் மெயினா. அந்த 12 மூலிகைகள் உங்களுக்கு மனப்பாடமா எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். டிச்சிலியா காட்டிகுவா இல்லையா, கார்டிசெப்ஸ், சாப்பா மட்டும், இப்படி பிளெகியா, பாசிஃப்ளோரா, இப்படி 12 மூலிகைகள். இதுல நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டே இருக்கிறோம், படிச்சுட்டே இருக்கிறோம், இல்லைன்னு சொல்ல. இன்னைக்கு என்னன்னா இந்த ஆல்கலாய்ட்ஸ் அல்லது ஃபிளேவனாய்ட்ஸ், பெரிய வித்தியாசம் கிடையாது. ஆல்கலாய்ட்ஸ், ஃபிளேவனாய்ட்ஸ், இது எலிக்சர் மிக்ஸ் மற்ற இன்கிரீடியன்ட், மற்ற சப்ளிமெண்ட்ல இருந்து வேறுபட காரணம் என்னன்னா, மெயினா இந்த ஆல்கலாய்ட் தான் மெயின். இதுல பல விஷயங்கள் இருக்குது. அதுல ஒண்ணை மட்டும் நம்ம இன்னைக்கு கொஞ்சம் லைட்டா பார்த்துட்டு அப்புறம் அடுத்த ப்ராடக்ட் பிளானுக்கு போலாம். இந்த ஆல்கலாய்ட்ஸ் ரொம்ப முக்கியமானது. இது எல்லாம் என்னன்னா ஒரு நைட்ரஜன் பேஸ்ட் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். அது எப்படின்னா INE முடியும். இப்ப பாத்தீங்கன்னா கெஃபின், மார்பின், கட்டுபைன் அப்படிதான் முடியும். அது எல்லாமே, அது பேரெல்லாம் பாத்தீங்கன்னா. அப்ப நம்மகிட்ட இந்த 12 இந்த ட்ரிச்சிலியா காட்டிகுவா, அதே மாதிரி கார்டிசெப்ஸ், ஹானி கோட் வீட் எக்ஸ்ட்ராக்ட், கிரீன் ஆப்பிள், ட்ரைபுலஸ் டெரஸ்ட்ரிஸ், நெருஞ்சி முள், இதெல்லாம் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆல்கலாய்ட்ஸ் பொதிஞ்சு கிடக்குது, அதிகமா இருக்குது. என்ன ஆல்கலாய்டு? கார்டிசெப்பின். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரிச்சிலியா காட்டிகுவால பாத்தீங்கன்னா கட்டுபைன், கார்டிசெப்ஸ்ல கார்டிசெப்பின், ட்ரைபுலஸ் டெரஸ்ட்ரிஸ்ல அங்க ஹார்மைன் அப்படிங்கிற ஆல்கலாய்டு, ட்ரைபுலஸ்ட்ரின் அப்படிங்கிற ஆல்கலாய்டு, கொர்செட், கிரீன் ஆப்பிள்ல பாத்தீங்கன்னா கொர்செட்டின் அப்படிங்கிற ஆல்கலாய்டு. இது நீங்க சொல்லலாம், இப்போ ப்ராடக்ட பேசும்போது இந்த ஆல்கலாய்டு இதுல இருக்குது. அப்ப இந்த ஆல்கலாய்டை விவரிக்கும் போது அக்செப்ட் பண்ணுவாங்க இல்லையா? நம்ம போய் எலிக்சர் மிக்ஸ் உலக வல்லுநர்களால் தயாரிக்கப்பட்ட பயங்கர ரிசல்ட்டுங்க அப்படின்றதுனால ஏத்துக்க மாட்டாங்க.
உள்ள இருக்கிற விஷயங்களை சொல்லி பொறுமையா நம்ம இந்த ஆல்கலாய்டை பத்தி பேசும்போது ஒரு 5-10 நிமிஷம் பேசினா போதும். கண்டிப்பா அவங்க யோசிப்பாங்க இல்லையா? கூகுள்ல போட்டு பார்க்கட்டும், எங்க வேணாலும் எந்த லிட்ரேச்சர் படிக்கட்டும், புக்ஸை பார்க்கட்டும், எல்லா இடத்துலயும் இதை பத்தி ரெக்கார்ட்ஸ் இருக்கு, பதிவு பண்ணி வச்சிருக்கிறாங்க இந்த ஆல்கலாய்டை பத்தி. அதோடைய பாரம்பரியமா இந்த சில இனத்தவர்களும் இத நிறைய இப்ப குறிப்பா சொல்ல போனா சீனால, இந்த சவுத் அமெரிக்கா கண்டங்கள்ல இருக்கக்கூடிய நேட்டிவ்ஸ், ஆப்பிரிக்க கண்டங்கள்ல இருக்கிற நேட்டிவ்ஸ், பழங்குடியினர், இவங்க எல்லாம் நிறைய பேர் இந்த மூலிகைகளை கஷாயங்களா டீ பொடி பண்ணி டீ டீ மாதிரி அப்படி எல்லாம் நிறைய விதங்கள்ல கண்ட்ரி மெத்தட்ஸ்ல குடிச்சிருக்கிறாங்க. அவங்க யூஸ் பண்ற விஷயங்கள் தான் இது. மெயினா என்னன்னா இந்த எல்லாமே நான் வந்து குறிப்பா கார்டிசெப்பினை மட்டும் பேசல, பொதுவா ஆல்கலாய்டை பத்தி பேசுறேன். அந்த கார்டிசெப்பின், ட்ரைபுலஸ்ட்ரின், குவர்செட்டின், கட்டுபைன் எல்லாத்தையும் பத்தி தான் பேசுறேன். இது என்னன்னா மெயினா ஆப்ரோடிசியாக் ஏஜென்ட். ஆப்ரோடிசியாக்னா செக்ஷுவல் ஸ்டிமுலண்ட் ஒண்ணு. ரெண்டாவது, இது செக்ஷுவல் ஸ்டிமுலண்ட் அப்படின்னாலே நரம்பு சார்ந்து இருக்கக்கூடிய நரம்பு மண்டலத்தை சார்ந்த மெயின் மேஜர் ஆர்கன் வந்து நர்வஸ் சிஸ்டம். அப்படின்னாலே இது என்ன, நர்வின் டானிக், அதாவது நர்வ் டானிக்காவும் யூஸ் ஆகும். அப்போ அப்படி யூஸ் ஆகும்போது என்னன்னா ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு இன்னொரு பெனிஃபிட் இருக்கு. என்னது? ஸ்ட்ரெஸ்ஸை கண்ட்ரோல் பண்ணும், ஆன்சைட்டி, ஃபெட்டிக், நர்வ் செல்ஸ், நர்வஸ் சிஸ்டம் டயர்ட் ஆகும். வெளியில பாத்தீங்கன்னா செல்ஸ் உடம்பெல்லாம் அப்பதான் சாப்பிட்டுருப்பாரு, வயிறு ஃபுல்லா தான் இருக்கும், ஒன்னும் பிரச்சனை இருக்காது. ஆனாலும் நர்வஸ் சிஸ்டம் வீக், ஃபெட்டிக் ஆச்சுன்னு வைங்களேன், என்டையர் சிஸ்டம் டயர்ட் ஆயிடும். ஒன்னும் உங்களால செயல்பட முடியாது, யோசிக்க முடியாது, ஒரு விஷயத்த பேச முடியாது, அல்லது செய்யக்கூடிய வேலைகளை கவனம் செலுத்த முடியாது, ஒரு பிளாக் ஆன மாதிரி இருக்கும். அது ஏன் அப்படின்னா இந்த நர்வஸ் சிஸ்டம் ஃபெட்டிக் ஆகிறனால. சோ அந்த ஃபெட்டிக்னஸ மாத்தக்கூடிய வல்லமை இந்த ஆல்கலாய்டுக்கு இருக்கு. அதனாலதான் வயதானவர்கள் இந்த நம்ம சப்ளிமெண்ட் எடுக்கும்போது சார்ஜ் ஆக காரணம் இதுதான், ஒரு பூஸ்ட் ஆகுறாங்க. இப்ப பேரசைக்காலஜிஸ்ட் ஒருத்தர் கேரளாவோட கிட்டத்தட்ட 84 வயசானவர். அவரு பாத்தீங்கன்னா அவருக்கு எத்தனையோ, அவரு பேரசைக்காலஜிஸ்ட், அவரு நல்லா படித்த நபர், டாக்டர் தாஹீர். அவரு இந்த சப்ளிமெண்ட் ஒரு ஹோமியோபதி, அவருக்கு ஹோமியோபதி தான் அவருக்கு ரெக்கமெண்ட் பண்ணாரு. அவருடைய எல்லா விஷயங்களையும் முடிச்சு ஒரு 2 வருஷமா ஒரு ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ்ல இருக்கிறாரு அவர். அப்பதான் இந்த சப்ளிமெண்ட் அவர் கொடுக்குறாங்க. டக்குன்னு சார்ஜ் ஆகி என்ன பண்றாரு, அவருடைய அந்த சைக்காலஜி சம்பந்தமான ரிசர்ச் ஒர்க்கெல்லாம் திரும்ப ஆரம்பிச்சிருக்காரு இப்போ. ஏன் கேட்டீங்கன்னா அவருக்கு அந்த நர்வஸ் சிஸ்டம், அந்த ஃபெட்டிக்னஸ் மாறின காரணம். அப்ப இது மாறின காரணத்தினால என்ன அப்படின்னு சொல்லி அவர் இந்த ப்ராடக்ட படிக்க ஆரம்பிச்சு என்னுடைய 1-2 மீட்டிங்க அட்டன் பண்ணிட்டார். அப்ப நான் அந்த ஏடிபியை பத்தி ஒரு மீட்டிங்ல ரொம்ப விவரமா கேரளா மலையாளம் மீட்டிங்ல பேசினேன். அதாவது அடினோசின் ட்ரைபாஸ்பேட் செல்ஸுக்கு எனர்ஜி கொடுக்கக்கூடியது இந்த ஏடிபி அப்படின்னு. அப்ப அவருக்கு அது அவர் ஏற்கனவே இந்த இண்டஸ்ட்ரி, இந்த சப்ஜெக்ட் இருந்தனால அவருக்கு அது ரொம்ப ஒரு அக்செப்ட் பண்ணாரு. அப்புறம் டைரக்டா என் நம்பர் வாங்கி பேச ஆரம்பிச்சாரு. என்ன சொல்ல வர்றேன்னா, வயதானவர் எல்லா வேலையும் முடிச்சிடலாம், இனி ஒதுங்கிக்கலாம்னு இருந்தவர் திரும்ப ரீஸ்டார்ட் பண்றாரு. புரியுங்களா? அது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம். புரியுங்களா? ப்ராடக்ட தயார் பண்ணவன் யாரோ ஒரு நபர் இல்லையா, எங்கேயோ இடத்துல இருந்து தயாராகி வருது, யாரோ ஒருத்தர் மார்க்கெட் பண்றாங்க, அந்த ப்ராடக்ட் யாரோ ஒருத்தர் ப்ரொமோட் பண்ணி அவருக்கு கொடுக்குறாங்க. அப்போ ஒரு இண்டிவிஜுவல், ஒரு உயிர் எல்லாத்தையும் முடிச்சிடலாம், இனி நம்மளுக்கு ரெஸ்ட் தான், அடுத்தது இறைவனோடு சேர்வதற்கு என்ன வழியோ அப்படி நம்மளுடைய காலத்தை கழிக்கலாம் அப்படின்னு இருந்த ஒரு திரும்ப ஆரம்பிக்கிறார். அப்படிங்கும்போது நினைச்சு பாருங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். புல்லடிக்க நினைச்சா அவ ரொம்ப ஆச்சரியப்பட்டார். அப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, நர்வின் டானிக் இது இந்த ஆல்கலாய்டோட வேலை. புரியுங்களா? அப்புறம் அதனால என்ன பலன் அப்படின்னா, மெமரி அண்ட் காக்னிஷன் சப்போர்ட் நல்லா இருக்கும். மெமரி நல்லா இருக்கும், காக்னிஷன் நல்லா இருக்கும், அதாவது விழிப்புணர்வு. புரியுங்களா? செல்ஸ் இயங்குறது, அந்த நம்முடைய மூவ்மெண்ட், அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். ரெண்டாவது, இதுக்கு ஆல்கலாய்டுக்கு பெயின் ரிலீஃப்க்கு ரொம்ப நல்லா இருக்கும், அனல்ஜெசிக் எஃபெக்ட்மா. இப்ப சில உடல்கள்லாம் பாத்தீங்கன்னா வலி தாங்கவே மாட்டாங்க, ஆவுன்னா வலி,
எப்ப பார்த்தாலும் வலி வலி வலின்னே இருப்பாங்க. புரியுதுங்களா? அவங்களுக்கெல்லாம் அருமையான ஒரு சப்ளிமெண்ட் தான் இந்த ஆல்கலாய்டு எலிக்சர் மிக்ஸ். இதோடைய ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ் ஆல்கலாய்ட்ஸ், ஃபிளேவனாய்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அது மட்டும் இல்ல, இதுல டானின்ஸ், இந்த இன்கிரீடியன்ட் எல்லாம் ரொம்ப விசேஷமானது என்னன்னா டானின்ஸ், பாலிஃபினால்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் ஒரு பயோ ஆக்டிவ் காம்பவுண்டா இதெல்லாம் மாத்துது. புரியுதுங்களா? இத பத்தி நான் நிறைய ரிசர்ச் நாளுக்கு நாள் போயிட்டே இருக்கு. அதனால என்னன்னா நியூரோ ப்ரொடெக்ஷன் பெனிஃபிட் இருக்குது, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்குது. புரியுதுங்களா? அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. கொர்செட்டின், டானின்ஸ், ஆல்கலாய்ட்ஸ், இதுக்கு எல்லாமே ஃபீனாலிக். இப்போ ஆசிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபீனாலிக் காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிறது குளோரோஜெனிக் ஆசிட், இதெல்லாம் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி உள்ளது. நியூரோ ப்ரொடெக்ஷன், ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னாலே என்ன, ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு நல்லா இருக்கும். அதனால ஏஜிங்கை ப்ரிவென்ட் பண்ணும். புரிஞ்சுங்களா? அது மட்டும் இல்ல, நிறைய கிரானிக் டிசீஸ் வராம தடுக்கும். இப்படி நிறைய விஷயங்களை நம்மளுக்கு சப்போர்ட் கிடைக்கும். இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு சப்ஸ்டன்ஸ். அது மட்டும் இல்ல, ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டி இந்த இதுக்கு இருக்குது. எதுக்கு? இந்த ஆல்கலாய்டு. அதனால என்னன்னா உங்களுக்கு பாக்டீரியா, ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், புரியுதுங்களா, வராது. அப்படி வந்தாலுமே நம்ம அதை ஈஸியா மேற்கொண்டு வாழலாம். புரியுதுங்களா? அப்படி ஒரு அடாப்டோஜெனிக்கா ஆக்ட் பண்ணக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ் தான் இது எல்லாமே. அப்புறம் பாத்தீங்கன்னா எனர்ஜி, அந்த மேல் ஹெல்த்துக்கு, ஆண்களுக்கு பாத்தீங்கன்னா மேல் ஹெல்த்துக்கு நல்ல சப்போர்ட் கிடைக்கும். அப்படியே நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த கொர்செட்டின் இதெல்லாம் பாத்தீங்கன்னா யூஸ்வலா நிறைய பெரிஸ், கிரேப்ஸ்ல எல்லாம் இருக்கும், இல்லைன்னு சொல்ல, நிறைய காய்கறிகள் எல்லாம் இருக்குது. யூஸ்வலா கிரீன் ஆப்பிள் இருக்கு. இதுவும் பவர்ஃபுல்லான ஆன்டி ஆக்சிடென்ட், இம்யூன் சப்போர்ட்டுக்கு, ஹார்ட் ஹெல்த்துக்கு, அலர்ஜிக்கு. இப்போ என்னன்னா அலர்ஜினால சில செல்ஸ் எல்லாம், மாஸ்ட் செல்ஸ் எல்லாம் ஸ்டெபிலைஸ் பண்ணும். அதே மாதிரி ஹிஸ்டமின் ரிலீஸை கண்ட்ரோல் பண்ணும். ஹிஸ்டமின் அதிகமா ரிலீஸ் ஆனா அலர்ஜிக் சிம்டம்ஸ் அந்த அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணும். ஆன்டி, அப்புறம் சைட்டோடாக்சிக் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா என்னன்னா செல்லுகளை, அந்த கேன்சர் இல்ல வேற ஏதாவது டியூமர்ஸ்னால என்னன்னா அந்த செல்லுகள் வேகமா ரெப்ளிகேஷன் ஆகும், பெருகும், மல்டிப்ளை ஆகும். அப்ப அதுக்கு என்னன்னா அதை இனிபிட் பண்ணும். அந்த கேன்சர் செல்ல அப்படி வேகமா மல்டிப்ளை ஆகாம பெருக்காம இருக்கக்கூடிய இனிபிட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்கு. அதனால என்ன ஆகும், அதோடைய growth தடைப்படும். புரியுதுங்களா? அப்படிப்பட்ட ஒரு ஒரு கேரக்டர் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட், சாரி, இந்த ஆல்கலாய்டுக்கு. நியூரோ ப்ரொடெக்ஷன் நம்ம ஏற்கனவே பார்த்தது. ஓகே, பிரெயின் செல்ஸ் அதோடைய ஃபங்க்ஷன் இருக்கு. அப்புறம் மெட்டபாலிக் டிசார்டர், பிளட் சுகர் கண்ட்ரோலுக்கும் நல்லா இருக்கும். இன்சுலின் சென்சிட்டிவிட்டி ஆகட்டும், பிளட் குளுக்கோஸ் லெவல் மெயின்டெனன்ஸ் ஆகட்டும், இதுக்கெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். ரெண்டாவது, இந்த கொர்செட்டின்ல என்னன்னா ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது, ஆன்டி ஆக்சிடென்ட் பவர் ஹவுஸா வேலை செய்யும். அப்போ ஆன்டி ஆக்சிடென்ட் இருந்தாலே ஆக்சிடென்ட் ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணும். புரிஞ்சுங்களா? இப்போ ஸ்ட்ரெஸ் இருந்தாலே என்ன ஆகும், இருக்கிற நல்ல செல்லுகளையும் டேமேஜ் பண்ணும், வேகமா டிராவல் பண்ண முடியாது. அது தன்னுடைய இணைய தேடி அந்த ஆன்டி ராடிக்கல், ஃப்ரீ ராடிக்கல் அப்படின்னால என்னன்னா ரெண்டு சேர்ந்தாதான் ஒரு ஆட்டமா மாறுது இல்லையா, புரோட்டானும். அது பிரியறதுனாலதான் தன்னுடைய இணைய தேடி வேகமா டிராவல் பண்ணும். அப்ப அதிகமா, அதாவது அது ஜோடி ஜோடியே தான் டிராவல் ஆகும். அப்போ இணையம் இல்லைன்னா அதால தனியா, அதுதான் ஃப்ரீ ராடிக்கல், அதால தனியா இருக்க முடியாது. அப்ப என்ன பண்ணும், ரத்த நாளங்கள்ல இல்லையா, நரம்பு மண்டலங்கள்ல அந்த இணைய தேடி பயங்கர அதிவேகத்துல டிராவல் ஆகும். இப்ப நினைச்சு பாருங்க, ஒரு ரோட்ல வாகனங்கள்லாம் ஒரு குறிப்பிட்ட ஸ்பீட்ல தான் போகணும் இல்லையா. நம்ம ஹைவேக்கு போகும்போது அங்க ஒரு ஸ்பீட் லிமிட் இருக்கும். அப்ப ஹைவேல போற ஸ்பீட சிட்டிக்குள்ள சாதாரண வீதிகள்ல ஓட்டினா எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். மற்ற வாகனங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லையா, பயம் உண்டாக்கும், நாய்ஸ், சத்தம், இரைச்சல் இருக்குது இல்லையா, பாதுகாப்பு இல்ல, மத்த வண்டியில மோதறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா. அதே தான் இந்த ஃப்ரீ ராடிக்கல் பண்றது. அப்ப வேகமா டிராவல் பண்ணும்போது என்ன ஆகும், மத்த செல்ஸ் டேமேஜ் ஆகும், அங்க ப்ளீடிங் நடக்கும், திரும்ப அங்க கொலஸ்ட்ரால் டெபாசிட் ஃபார்ம் ஆகும், பிளாக் ஃபார்ம் ஆகும் இல்லையா. இப்படியே ஃபார்ம் ஆகி என்ன ஆகும், ஹார்ட் அட்டாக் வரும். இதே தலையிலன்னா அங்க ஸ்ட்ரோக் வரும். அப்ப இந்த ஃப்ரீ ராடிக்கல்னால பெரிய பிரச்சனை. புரியுங்களா? ஃப்ரீ ராடிக்கல் உருவாகிறதுக்கும் பல காரணங்கள் இருக்கு. புரியுங்களா? ஏகப்பட்ட காரணங்கள். நீங்க கவலைப்பட்டீங்கன்னா, அதிகமா கோவப்பட்டீங்கன்னா, தூக்கம் நஷ்டப்பட்டுருச்சுன்னா இல்லையா, சங்கடப்பட்டீங்கன்னா எல்லாம் அப்பெல்லாம் அந்த ஃப்ரீ ராடிக்கல் உருவாகும். வெறும் காற்று, குடிக்கிற தண்ணீர், உணவுகள் மட்டும் கிடையாது. சில மன சம்பந்தமான பிரச்சனைகள் சரியில்லாட்டாலே என்ன, அதுக்குதான் எல்லா மதங்கள்லயும் எல்லாம் என்ன சொல்றாங்க, சந்தோஷமா இருங்க, ஹாப்பியா இருக்க பாருங்க இல்லையா, சிரிச்சு பேசுங்க, வாய் விட்டு சிரித்தால் நோய் போயிருங்கிறாங்க இல்லையா. இதுதான் காரணம். அப்ப இந்த ஸ்ட்ரெஸ் பெரிய சிக்கலை கொண்டு வரும். அப்ப
இதுக்கு எல்லாத்தையும் மேனேஜ் பண்றதுதான் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் அல்லது அந்த ஆல்கலாய்ட். இவ்வளவு ஹெல்ப்ஃபுல். நம்மளுக்கு தெரியாம இந்த எலக்ட்ரானிக் சாப்பிடுறதுனால நம்மளுக்கு தெரியாம உள்ளுக்குள்ள இவ்வளவு வேலைகள் அது பண்ணுது. புரியுங்களா? இவ்வளவு வேலைகளை பண்ண நம்ம என்னமோ ஒரு பவுடர் அசால்ட்டா நினைக்கிறோம். பயங்கர நல்ல விஷயங்கள் இருக்குது. அது தெரியுதோ தெரியாமலோ இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள நிறைய வேலைகளை செய்யுது. அதனால தொடர்ந்து எடுக்கணும். அப்புறம் இன்னொன்னு இம்யூன் சிஸ்டத்துக்கு என்னன்னா என்கே நேச்சுரல் கில்லர் செல்ஸ் ஒண்ணு இருக்கும். அதோட ஆக்டிவிட்டி அதோடைய பவர் இது பண்ணும், இம்ப்ரூவ் பண்ணும் இந்த ஆல்கலாய்ட்ஸ். புரியுங்களா? அதனால உங்களுக்கு இம்யூன் சிஸ்டம் ப்ராப்பரா இருக்கும். புரியுங்களா? இன்னொன்னு இது நைட்ரிக் ஆக்சைடு ரிலீஸ் பண்றதுனால என்ன ஆகும்? பிளட் வெசல் டைலேஷன், அதாவது பிளட் வெசல் ரிலாக்ஸ் ஆகுறதுனால பிளட் ப்ரெஷரும் கண்ட்ரோல் வரும். புரியுங்களா? உயர் ரத்த அழுத்தம் அதுவும் என்ன ஆகும்? கம்மியாகும். அப்ப ஏற்கனவே கம்மியா இருக்கு அப்படின்னா இன்னும் கம்மியா? அப்படி கிடையாது. உயர் ரத்த அழுத்தம் எலிவேட்டட் பிளட் ப்ரெஷரை கம்மி பண்ணும். புரியுங்க? அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அப்ப இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால இன்னொன்னு என்னன்னா எல்டிஎல் கொலஸ்ட்ரால் ஆக்சிடைஸ் ஆகி அங்கங்க தங்கி கிடக்கும். புரியுங்களா? அதையெல்லாம் கேப்சர் பண்ணும். புரியுங்களா? அந்த ஆக்சிடேஷன் ப்ரிவென்ட் பண்ணும். அந்த எல்டிஎல் கொலஸ்ட்ரால கேப்சர் பண்ணி என்ன பண்றோம்? லிவர்ல கொண்டு விடும். லிவர்ல கொண்டு வந்துச்சுன்னா லிவர்ல இருந்து டீகம்போஸ் ஆகி வெளியே வந்துடும். புரியுங்களா? அப்படி நல்ல வேலைகளை பண்றதுனால எண்டோதீலியல் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ் ஆகும். எண்டோதீலியல்னா என்னது? பிளட் வெசல்ஸ்ல இருக்கக்கூடிய இன்னர் லைனிங். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அது எப்படி இருக்கணும்? எலாஸ்டிசிட்டி அதிகமா இருக்கும். எலாஸ்டிசிட்டி அதிகமா இருந்ததுன்னா வளைந்து நெளிந்து செல்வதற்கு நல்லா இருக்கும். இதே நீங்க தம் அடிக்கிறாங்கன்னு வைங்க, ஸ்மோக் பண்றவங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த பிளட் வெசல் எண்டோதீலியம் நஷ்டப்படுறதுனால எண்டோதீலியம் பிளட் வெசல் வளைந்து அந்த ரப்பர் பேண்ட் மாதிரி இருக்க வேண்டிய பிளட் வெசல் எப்படி இருக்கும் தெரியுங்களா? குச்சி மாதிரி ஆயிரும். புரியுங்களா? கம்பு மாதிரி ஆயிரும், சாலிட் ஆயிரும். அது ரொம்ப டேஞ்சர். அப்படி ஆச்சு. புரியுங்களா? அப்படி இருக்கக்கூடாது. அப்ப ஆர்டரிஸ் பிளெக்சிபிளா இருக்கணும். அப்படின்னா அது ஹெல்த்தியா இருக்குன்னு அர்த்தம். அதோடைய பிளெக்சிபிலிட்டி நஷ்டப்பட்டுச்சு அப்படின்னா அன்ஹெல்த்தி ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். புரியுது? ரொம்ப அருமையான வேலைகளை பண்றதுதான் இது நம்மளுடைய ஆல்கலாய்ட்ஸ். புரியுங்களா? அப்படி நிறைய அதே மாதிரி எக்ஸசைஸ் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். இப்ப என்ன ஆகும்னா எக்ஸசைஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா எக்ஸசைஸ் பண்றதுனால ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் வரும். அப்போ அதனால என்ன ஆகும்? இந்த என்டூரன்ஸ் பாதிக்கப்படும். புரியுது? இப்ப நீங்க ஒரு வாக்கிங் போற நபர்கள் வைங்களேன், கிலோமீட்டர் நடக்கலாம், 4 கிலோமீட்டர் நடக்கிற நபர்கள் இல்லையா, 5 கிலோமீட்டர் நடக்கிற நபர்கள் இருப்பீங்க. எலக்ட்ரிக் மிக்ஸ் எடுத்துட்டு நீங்க ஒரு வாரம் எடுத்துட்டு நீங்க இது செக் பண்ணி பாருங்க. 2 கிலோமீட்டர்ஸ் நடக்கிற நபர்கள் ஒரு எக்ஸ்ட்ரா 1 கிலோமீட்டர் அசால்ட்டா நடக்கலாம். 4 கிலோமீட்டர் நடந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா 5 கிலோமீட்டர் உங்களால நடக்கலாம். இல்ல இந்த 2 கிலோமீட்டர்ல 20 நிமிஷத்துல நடந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா 10 நிமிஷத்துல உங்களால கவர் பண்ண முடியும். புரியுங்களா? அப்போ இந்த எக்ஸசைஸ்னால வரக்கூடிய ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் கம்மி பண்ணும். எது? இந்த ஆல்கலாய்ட்ஸ். புரியுங்களா? அதனாலதான் அத்லெட்ஸ் அதாவது விளையாட்டு வீரர்கள் இந்த கார்டிசெப் அது மட்டும் இல்ல ஆல்கலாய்ட்ஸ் நிறைந்து இருக்கக்கூடிய இந்த ஆல்கலாய்ட்ஸ் எல்லாமே நல்லதா கிடையாது. ஆல்கலாய்ட்ஸ் தீமை விளைவிக்கக்கூடிய ஆல்கலாய்ட்ஸ் இருக்குது. அது நல்லா புரிஞ்சுக்கணும். பெனிஃபிஷியல் எஃபெக்ட் தர்றது இப்ப மார்பின், கெஃபீன், காஃபில இருக்கக்கூடிய கெஃபீன் அளவுக்கு மீறிச்சுன்னா பிரச்சனை. அது புரிஞ்சுங்களா? கெஃபீன் இஸ் an alkaloid. அப்போ சில பாய்சன் இருக்குது, விஷம். ஒரு டிராப் போட்டீங்கன்னா போதும், அவ்வளவுதான், அவுட். புரியுங்களா? அப்படிப்பட்ட ஆல்கலாய்டு இந்த செடிகள்ல தாவரங்கள்ல இருக்குது. அப்ப நம்ம இங்க போட்டிருக்குது நன்மை தரக்கூடிய இது. அப்போ இந்த அத்லெட்ஸ் எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய எண்டூரன்ஸ், அந்த எக்ஸசைஸ் பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். ஒரு சைனீஸ் அத்லெட்ஸ் எல்லாம் பாருங்க, ஜிம்னாஸ்டிக் எல்லாம் பாருங்க, அவங்கதான் நம்பர் 1 இருப்பாங்க. அந்த கோல்டு மெடலிஸ்ட் எல்லாம் பாருங்க, அவங்கதான் அதிகமா இருப்பாங்க. புரியுங்களா? அப்ப அதுக்கு மெயின் லங் பவர் தான். ஆள் 5.5 அடிக்குள்ளதான் இருப்பான். ஆனா அவனுடைய லங் பவர் சிங்கத்தோட பவர் இருக்கும். புரியுங்களா? அதனால அது என்ன காரணம் அப்படின்னா ஆல்கலாய்ட்ஸ் அதிகமா இருக்கும். புரியுங்களா? அவங்களுடைய ஃபேவரட் டயட்ரி சோர்ஸே பாத்தீங்கன்னா இந்த ஆல்கலாய்ட்ஸ், ஃபிளேவனாய்ட்ஸ் ரிச் என்ன சொல்றது ஃபுட்டு தான் எடுப்பாங்க. அதனாலதான் அவங்களுக்கு அந்த இந்த பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகுது. இப்ப இந்தியாவில கிடைக்கக்கூடியதுதான் நெருஞ்சிமோல். உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். புரியுங்களா? அதுல ஹார்மீன் ட்ரைபுளோஸ்ட்ரீன் அப்படிங்கிற ஆல்கலாய்டு இருக்கு. புரியுங்களா? இது ஒரு
இதுவும் செக்ஷுவல் ஹெல்த்துக்கு, செக்ஷுவல் எனர்ஜிக்கு, அத்லெட்டிக் பெர்ஃபார்மன்ஸுக்கு எல்லாம் ரொம்ப விசேஷமானதுதான் இந்த நெஞ்சிமோல். நெஞ்சிமோல் வேற பெனிஃபிட் இருக்குது. எது கிட்னி ஸ்டோனுக்கு அதுக்கெல்லாம் நிறைய வேலைகளை பண்ண இல்லைன்னு சொல்ல. ஓகேங்களா? அப்ப வந்து அதே மாதிரி ப்ரோஸ்டேட் ஹெல்த்துக்கும் சார் சம்பத் சார் ரமேஷ் சார் சொன்னார் இல்லையா, ப்ரோஸ்டேட் ஆண்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை, அதுக்கும் இந்த ஆல்கலாய்ட்ஸ் ரொம்ப சப்போர்ட் பண்ணும். புரியுங்களா? ப்ரோஸ்டேட் எப்படி 50-55 வயசு மேல ஆயிடுச்சுனாலே ஆண்களுக்கு இது அதிகமான பிரச்சனைகள் இருக்கு. புரியுங்களா? ப்ரோஸ்டேட் ஹெல்த் அதுக்கும் நல்ல சப்போர்ட் கிடைக்கும். புரியுங்களா? அப்புறம் மெனோபாஸ், சீக்கிரமா பெண்கள் இன்னைக்கு என்ன ஆயிடுறாங்க, மாதவிடாய் ஸ்டாப் ஆயிடுது இல்லையா, மென்சுரேஷன் வந்து ஸ்டாப் ஆகிடுது. அவங்களுக்கும் இது சப்போர்ட்டா இருக்கும். நீங்க தொடர்ந்து கொடுத்து பாருங்க, நம்ம அவங்களுடைய அந்த பீரியட்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு போகலாம். ஆனா இன்னைக்கு மக்களுக்கு அதுவும் ஒரு விழிப்புணர்வு கிடையாது. ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா சந்தோஷப்படுறாங்க, அப்பா அந்த 3 நாள் தொல்லை இல்லாம இருக்கும், ஃப்ரீயா இருக்கலாம் இல்லையா? அப்படி கிடையாது. ஏன்னா பெண்களுக்கு அது மென்சுரேஷன் ஸ்டாப் ஆயிடுச்சு, மெனோபாஸ் ஆயிடுச்சுனாலே என்ன ஆயிருங்க, ஈஸ்ட்ரஜன் இறங்க ஆரம்பிச்சிடும். ஈஸ்ட்ரஜன் அப்படிங்கிற அந்த ஹார்மோன் குறைய ஆரம்பிச்சிடும். ஈஸ்ட்ரஜன் குறைய ஆரம்பிச்சிச்சுனாலே என்ன ஆகும், வேகமா வயசாக ஆரம்பிச்சிருவாங்க, வேகமா வெயிட் போட ஆரம்பிச்சிருவாங்க, போன் ஹெல்த் வேகமா மோசமாயிரும். புரிஞ்சுங்களா? எல்லாம் கீழே விழுந்து எலும்பு உடைஞ்சிருச்சு, இல்ல எலும்பு உடையறனால கீழே விழுகிறாங்க. புரியுங்களா? இடுப்பு எலும்பு உடையறனால கீழே விழுகிறாங்க. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, கீழே விழுந்து எலும்பு உடைஞ்சு போச்சு. இல்ல, ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு தேய்மானம் வர ஆரம்பிக்கும். புரியுங்களா? ஹார்மோன்ஸ் குறைவு போறதுனால அவங்களுக்கு மூடு சேஞ்ச் ஆகும், டக்குன்னு உடம்பு உஷ்ணமாகற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஃபேன் போடுங்க, குளிர் அடிக்குதுப்பாங்க. புரிஞ்சுங்களா? நீங்க நல்லா கவனிச்சு பார்த்திருக்கீங்களா? இந்த மாதிரி மெனோபாஸ் ஆகிற பெண்களை நல்லா பாருங்க, செக் பண்ணி பாருங்க. ஐயோ ரொம்ப உஷ்ணமா இருக்குது, ஃபேன் போடுங்கம்பாங்க. ஃபேன் போட்ட 5 நிமிஷத்துல ஃபேன் ஆஃப் பண்ண சொல்ல என்ன தெரியுமா சொல்லுவாங்க, குளிர் அடிக்குதுப்பா. கோவம் வரும் நம்மளுக்கு கேட்கும்போது. ஏன்னா அவங்கள அதிக உஷ்ணத்தையும் தாங்க முடியாது, அதிக சூடையும் தாங்க முடியாது. கிளைமேட் அந்த மூடு ஷிஃப்ட் ஆயிட்டே இருக்கு, சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு, ஷிஃப்ட் ஆயிட்டே இருக்கும். புரியுங்களா? இதெல்லாம் ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால வரக்கூடியது. புரியுங்களா? அப்போ அவங்களுக்கு அருமையான சப்ளிமெண்ட் எதுங்க, எலிக்சர் மிக்ஸ். புரியுங்களா? இந்த மூடு சேஞ்ச் ஆகுறவங்களுக்கு இது கொடுத்து பாருங்க. அதாவது ஏர்லி ஹிஸ்டரி உள்ள பெண்களுக்கு கண்டுபிடிச்சு நீங்க இந்த சப்ளிமெண்ட் கொடுத்து பாருங்க. அதே மாதிரி ஆல்மோஸ்ட் அந்த மெனோபாஸ் ஆகிற ஸ்டேஜ்ல இருக்கிறாங்க, 45, 50, 55 இல்லையா? அது ஒவ்வொரு ஃபேமிலியில மாறி மாறி வரும். சிலவங்களுக்கு 45 ஆகுது, 50 ஆகுது, 55 அந்த மாதிரி ஹிஸ்டரி உள்ள பெண்களுக்கு இந்த ப்ராடக்ட் கொடுத்து பாருங்க, கண்டிப்பா அவங்களுக்கு நல்ல ஃபீல் பண்ணலாம், வித்தியாசம் தெரியும் அவங்களுக்கு. புரிஞ்சுங்களா? மன அழுத்தத்துக்கு எல்லாத்துக்கும் நல்ல ஒரு சப்போர்ட் தரக்கூடிய ஒரு அருமையான ப்ராடக்ட் தான் இந்த சப்ளிமெண்ட் எலிக்சர் மிக்ஸ். சாப்பாமோட்டோ அதுவும் அதே மாதிரிதான். இதுலயும் என்ன இருக்கு, நிறைய ஃபிளேவனாய்ட்ஸ் இருக்கு, பாலிஃபினால்ஸ் இருக்கு, ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கு. புரியுங்களா? இதுவும் ப்ரோஸ்டேட் ஹெல்த்துக்கு சப்போர்ட் பண்ண இல்லைன்னு சொல்ல. ஃபேட்டி ஆசிட், லாரிக் ஆசிட், ஒலிக் ஆசிட், இதெல்லாம் ஹார்ட் ஹெல்த்துக்கும் ரொம்ப அருமையான நல்ல வேலைகளை பண்ணும். அப்ப சொல்ல போனா ஓவராலா ஒரு ஹியூமன் பாடியில இது செய்யாத வேலைகளே எதுவும் கிடையாது. எல்லாத்துக்கும் நன்மையை கொடுக்கக்கூடியது. 18 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய எல்லா ஆண் பெண்ணுக்கும் என்ன பண்ணலாம், இந்த ப்ராடக்ட் ரெக்கமெண்ட் பண்ணலாம். அவ்வளவு வேலைகளை பண்ணும். நீங்க தொடர்ந்து எடுத்து பாருங்க. சொல்லுவாங்க, விருந்தும் மருந்தும் 3 நாளைக்கு தானே, இது என்னையா தொடர்ந்து எடுக்கையோ, இது மருந்து கிடையாது, உணவு. இது எதுக்கு மருந்தான்னு நினைக்கிறேன்? உணவு அப்படின்னா 365 நாள் எடுத்துதான் ஆகணும். புரிஞ்சுங்களா? 365 days எடுக்கணும். அப்ப சார் சொன்னார் 12 வருஷமா இருக்கிறேன்னு, நம்ம எடுத்துதானே இருக்கிறோம். ஏதோ ஒரு நாள் ஸ்கிப் ஆகும், அவ்வளவுதான். மறந்து போகலாம், லேட் ஆகலாம் இல்லையா, ஏதோ ஒண்ணு நடக்கும். அப்படி அப்பதான் இது ஸ்கிப் ஆகுது. இல்லாட்டி நம்ம எடுத்துதான் இருக்கிறோம் தொடர்ந்து. 11 years 12 years தொடர்ந்து எடுத்துதான் இருக்கிறோம். கிட்னி நல்லா தானே இருக்கு. 54 55 ஆச்சு வயசு, எனக்கு நல்லாதான் இருக்கு. எத்தனையோ நபர்கள் தொடர்ந்து, என்னுடைய சில நண்பர்கள் எல்லாம் தொடர்ந்து எடுக்கிறாங்க. 70 வயதான நபர்கள் இருக்கிறாங்க இல்லையா? இத கேலி பண்ணவங்களும் விமர்சனம் பண்ணவங்களும் இந்த பூமியில இன்னைக்கு இல்ல. புரியுங்களா? நான் சொல்லக்கூடாது, இந்த ப்ராடக்ட விமர்சனம் பண்ணவங்களும் கேலி பண்ணவங்களும் இன்னைக்கு இல்ல, கடந்து போயிட்டாங்க. புரியுங்களா? சோ அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான ப்ராடக்ட். எல்லாம் நிறைய விஷயங்கள் என்னால சொல்லுவாங்க, என்ன சொல்றவங்க சொல்லிட்டு இருக்கட்டும், அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. தொடர்ந்து எடுங்க. புரியுங்களா? தாராளமா தொடர்ந்து எடுங்க. உங்களுடைய வருமானத்துக்கு தகுந்த மாதிரி, உங்களுடைய பொருளாதார நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்க எடுங்க.
புரியுங்களா? அப்படிப்பட்ட ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் சப்ளிமெண்ட். உங்களுடைய ஹேர் குரோத் ஆகட்டும், ஐ சைட் ஆகட்டும், மூக்குல இருக்கிற ஃபங்க்ஷன், நாஸ்ட்ரில் ஃபங்க்ஷன் ஆகட்டும், புரியுங்களா? உங்களுடைய வோக்கல் கார்டு ஃபங்க்ஷன் ஆகட்டும், லங் ஃபங்க்ஷன் ஆகட்டும், ஹார்ட் ஃபங்க்ஷன் இல்லையா? லிவர், கிட்னி, என்னெல்லாம் உறுப்பு இருக்கு எல்லா ஃபங்க்ஷனும் இம்ப்ரூவ் ஆகும். புரியுங்களா? எல்லா செல்ஸையும் ரெஜுவனேட் பண்ணும். அடல்ட் ஸ்டெம் செல்ஸ் ஆக்டிவ் பண்ணும், டாக்ஸின்ஸை வெளியே தள்ளும், சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும். இப்படி நிறைய வேலைகளை பண்ணும். இம்யூனிட்டிக்கு அந்த ஆல்கலினிட்டி மெயின்டைன் ஆகுறதுனால ஓவராலா பாத்தீங்கன்னா மெயினா இந்த 4 டாபிக் நம்ம எடுத்தோம்னா நம்மளுக்கு ப்ரொமோஷன் ஈஸியா இருக்கும். புரியுங்களா? செக்ஷுவல் ஃபங்க்ஷன் அதை சொல்லலாம். செக்ஷுவல் ஃபங்க்ஷன் அப்படிங்கும்போது ஆண்களுக்கு இன்னைக்கு நிறைய இந்த வேக்சினேஷன் எல்லாம் எடுத்த பிறகு அதிகமான பிரச்சனை இருக்கு. புரியுங்களா? நம்ம ஒரு நபரை பார்த்து இவருக்கு இருக்குமா இல்லையா, அவருடைய மீசைய பார்த்து பயங்கரமா மீசை வச்சிருப்பாரு, ஒரு முரட்டாளா இருப்பாரோ அப்படின்னு நினைச்சு இவருக்கு தேவைப்படாதோ நம்ம நினைப்போம். புரியுங்களா? தொப்பை இருக்குதா, அவருக்கு எலிக்ஷன் மிக்ஸ் தேவைங்க. புரியுங்களா? அவர் பெரிய மீசை வச்சிருக்கலாம், பெரிய தாடி வச்சிருக்கலாம், 6 அடி உயரத்துக்கு மேல இருக்கலாம். புரியுங்களா? தொப்பை இருக்குது அப்படின்னா எலிக்ஷன் மிக்ஸோட கஸ்டமர். அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி மிட் செக்மெண்ட் ஒபிசிட்டி, அது டயபெட்டிஸ் இருக்கா, சுகர் இருக்கா, எலிக்ஷன் மிக்ஸ் அவர் எடுத்தே ஆகணும். இவங்க எல்லாம் எலிக்ஷன் மிக்ஸோட கஸ்டமர்ஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க கேட்க வேண்டியதே இல்லை, சார் இவருக்கு எப்படி ஆளு ஆஜானு பாகுவா இருக்காரு, இவருக்கு அது ஆகுமா, யோசிக்க வேண்டாம், கண்டிப்பா கொடுக்கணும் அவருக்கு. புரியுங்களா? அதே மாதிரி பெண்களுக்கு அவங்களுக்கும் என்னென்ன கண்டிப்பா தேவைப்படுது. இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் பெண்கள் ஸ்ட்ராங்கானவங்க, இன்னைக்கு அப்படி கிடையாது. எல்லா தலைகளெல்லாம் மாறிட்டு இருக்கு, நிலைமை மாறிட்டு தான் இருக்கு. பெண்களும் வீக் ஆயிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா உணவு பழக்க வழக்கம், அதை பத்தி பேசல, ஒரு மோசமான இண்டஸ்ட்ரிங்கிறதுனால அது பேசினா டைம் போயிடும், அதனால பேசல. புரியுங்களா? அவங்களுக்கும் இந்த ப்ராடக்ட் சப்ளிமெண்ட் அவசியம். புரியுங்களா? சோ இந்த ப்ராஸ்டேட், செக்ஷுவல் ஹெல்த், ப்ராஸ்டேட், அப்புறம் அந்த இன்ஃபர்டிலிட்டி வந்துடும், மெனோபாஸ், இந்த 4 விஷயத்துக்கு நீங்க டாபிக் ப்ரொமோட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த ப்ராடக்ட ஈஸியா ரீச் பண்ணலாம். அவங்களுக்கு டூப்ளிகேஷன் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ரைட்? அதான் அடுத்தது 70 வயது மேல இருக்கக்கூடிய வீட்டுல ஆண்கள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 70 இயர்ஸ் அபோவ் இருக்கிறவங்களுக்கும் இது எலிக்ஷன் மிக்ஸ் சப்ளிமெண்ட் கண்டிப்பா அவசியம். அவங்களுடைய ஹார்ட் ஹெல்த்துக்காகவோ, அவங்களுடைய பிரெயின் ஹெல்த்துக்காகவோ, இல்ல அவங்களுடைய ஸ்கின் ஹெல்த் நல்லா இருக்கணுமா அதுக்காகவோ அல்ல, ஒரு சின்ன விஷயம், அவங்க நிம்மதியா யூரின் பாஸ் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இது கொடுக்கணும், வேற வழியே கிடையாது. 70 வயது மேல நபர்கள், 75 வயதுக்கு மேல, 80 வயதுக்கு மேல ஒரு வீட்டுல ஒரு ஆண் இருந்தாருன்னு நினைச்சு வைங்களேன். நீங்க யாராவது அப்படிப்பட்ட நபர்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கொஞ்சம் அவங்க கிட்ட நேரம் செலவு பண்ணி பாருங்களேன், கொஞ்ச நேரம் பேசி பாருங்களேன். ஐயா காலை எழுந்தவுடன் எப்படி மூத்தம் எல்லாம் போகுதா உங்களுக்கு கேட்டு பாருங்களேன். பிராக்டிக்கலா நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்களேன், சோதிச்சு பாருங்களேன், உங்களுக்கு ஒரு உண்மை புரிய வரும். வெளியில பார்க்கும்போது ஒண்ணும் தெரியாது, நீங்க கேட்டு பாருங்க. 100ல 90 பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு. அப்ப என்ன, அதிக வயதான ஆண்களுக்கு இது என்னது கண்டிப்பா கொடுத்தே ஆகும். எதுக்காக திரும்ப அவங்கள 20 வயசு கொண்டு வந்து இன்னொரு கல்யாணம் பண்றதுக்கு கிடையாது, மூத்தரத்தை அழகா பாஸ் பண்றாங்க, வேற எதுக்கும் கிடையாது. அவங்களுக்கு இதுக்குதான், வேற எதுக்குமே நீங்க ப்ரொமோட் பண்ண வேண்டியது. ஐயா இன்னும் நீங்க 20 வருஷம் இருந்து ஹார்ட் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகி இன்னும் நீங்க 20 வருஷம் இருக்கலாம். அவர் இருக்கக்கூடிய அடுத்த 20 நாட்களா கூட இருக்கலாம், 20 மணி நேரமா கூட இருக்கலாம். அந்த 20 மணி நேரத்தை அவர் சுகமா கடந்து போகட்டுமே. ஏன்னா நம்மளுக்கு தெரியும், இயற்கை அந்த போகும்போது அந்த நேச்சர்ஸ் காலுங்கிறோம் இல்லையா, மூத்திரம் மலம் கழிக்கும் போது கிடைக்கக்கூடிய அந்த சுகம் எப்படி இருக்கும் இல்லையா, பயங்கரமான சுகம். எதெல்லாம் சுகம் அப்படின்னு பேசும்போது இது முன்னாடி வந்து நிக்குது, நேச்சர்ஸ் கால. புரிஞ்சுங்களா? அந்த சுகமான தருணங்கள் அவங்களுக்கு இப்ப என்ன ஆகுது, வேதனையா மாறுது. ப்ராஸ்டேட் இருக்கிறவங்களுக்கு மூத்திரம் போயிடுச்சுன்னா எப்படி இருக்குங்க, அதுவும் அதோட வழி. நினைச்சு பாருங்க, வயதானவர்களுக்கு இது பிரச்சனை தான். பயங்கர பெயின்ஃபுல். நினைச்சு பாருங்க, வெளியில இருக்கிற அந்த ஆர்கன் மட்டும் கிடையாது, உள்ளுக்குள்ள இருக்கிற பாத்வேயும் சுருங்கி போயிடும். புரியுங்களா? நம்ம எல்லாம் ஒருவேளை 70 வயது 80 வயது கடந்து வந்து அப்படி அனுபவமானதான் நம்மளுக்கு தெரியும். அது நம்மளுக்கு இப்ப அந்த வயசு இல்லாதனால நம்மளுக்கு தெரியுது இல்லை. புரியுங்களா? அப்போ அவங்களுக்கு என்ன வேண்டியது சார் இந்த ப்ராடக்ட்,
யாராவது இந்த மாதிரி உங்களுக்கு வீட்டுல பக்கத்துலயோ உறவினர்கள் இருந்தா தயவு செய்து கொடுங்க. ஒரு பவுச் இலவசமா கூட கொடுங்க அவங்களுக்கு. அப்புறம் வாங்கிக்குவாங்க. நீங்க அங்க போய் ஆல்கலாய்டு, பிளேவனாய்டு, இந்த கொர்செட்டின் இதெல்லாம் சொன்னா கிழவனுக்கு புரியுமா? புரியாது. அது அங்க பிராக்டிகலா நீங்க அப்ரோச் பண்ணுங்க. ஒரு பவுச்ச கொடுத்து பாருங்க. ஐயா சாப்பிடுங்க. ஒரு 5 நாள் சாப்பிட்டு பாருங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க. ஃப்ரீயா யூரின் பாஸ் பண்ணுவார் சார். இதுக்காகவே மூத்திரம் போறதுக்காகவே வாங்குவாருங்க இந்த ப்ராடக்ட். புரியுங்களா? அப்ப அதனால இது இந்த நபருக்கு இந்த வேலைகளை ஒவ்வொரு ஏஜுக்கும் இந்த ப்ராடக்ட்ஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. புதுமையா கல்யாணம் ஆனவங்களுக்கும் இல்லையா, வயதானவங்களுக்கும் எல்லாத்துக்குமே ஒரு ஒரு அருமையான ஒரு சப்ளிமெண்ட். விளையாட்டு வீரர்களுக்காகட்டும், உடல் பலத்தை இன்னும் மேம்படுத்தணும், எக்ஸசைஸ் ஜிம் போறவங்களுக்கு கொடுத்து பாருங்க. 1 மணி நேரம் பண்றோம், 2 மணி நேரம் பண்ணுவான். ஏன்னா அவங்க நிறைய அனபாலிக் ஸ்டீராய்ட்ஸ் எடுப்பாங்க. அதனால நிறைய பக்கவளை ஆரம்பத்துல இந்த ஜிம்முக்கு போறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா பொட்டன்டா இருக்கிற மாதிரி இருக்கும், பயங்கரமா இருக்கும். ஆக்சுவலா அவங்க செக்ஷுவலி வீக்கா இருப்பாங்க. அது தெரியுமா உங்களுக்கு? வெளியில பயங்கர பலசாலியா இருப்பான் நம்ம நண்பர்களே, உள்ளுக்குள்ள வீக். அது தெரியுமா? ஆரம்பத்துல சில வருடங்கள் அவங்களுக்கு பயங்கர சில ஸ்டீராய்ட்ஸ், சில டேப்லெட்ஸ், சில இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் இந்த நீங்க ஜிம்ல போனீங்கன்னா ப்ரொமோட் பண்றாங்க சைட்ல. சட்ட ரீதியா பண்ணக்கூடாது, தவறு, அன்எத்திக்கல். ஆனா பண்றாங்க. அதனால ஆரம்பத்துல அவங்களுக்கு ஒரு பூஸ்டப் கிடைக்கும், இல்லைன்னு சொல்ல. பயங்கர பவர் சார்ஜ் எல்லாம் இருக்கும். ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் பாத்தீங்கன்னா 5 வருடம் 10 வருடம் கழித்து அப்படியே ரிவர்ஸ் ஆகும். புரியுதுங்களா? வெளியில பயங்கர மசில் மாஸ் இருக்கும், ஆனா செக்ஷுவல் ஃபங்க்ஷன் ஜீரோவா இருக்கும். புரியுதுங்களா? வேற என்ன அந்த சப்ளிமெண்ட் போட்டாலும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது. அவங்களுக்கு எலெக்ஷன் மிக்ஸ் கொடுத்து பாருங்க. இது அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு, ஒரு கிளாஸ் எடுத்து பாருங்க அவங்களுக்கு. புரியுதுங்களா? லைஃப் லாங் உன்னுடைய மசில் மாசும் பில்டப் ஆகணும். அட் த சேம் டைம் உன்னுடைய செக்ஷுவல் ஃபங்க்ஷனும் நஷ்டப்படாம இருக்கணும். உன்னுடைய மாஸ்குலினிட்டி, அந்த ஆண்மை மெயின்டைன் பண்ணுமா, எலிக்சர் மிக்ஸ் அப்படின்னு சொல்லி பாருங்க. அங்க வியாபாரம் ஆகும் உங்களுக்கு. புரியுங்களா? ஒரு சென்டர்ல போய் உட்கார்ந்து ஒரே சென்டர்ல என்ன பண்ணலாம், $50 வித்தரலாம். நம்ம என்ன பண்றோம், அலைஞ்சு தேடுறோம் நெட்வொர்க் லீடர்ஸ்க்கு பின்னாடி, இல்லையா? தப்பு இல்ல. ஏன்னா போயிட்டே இருப்பாங்க சார். இப்ப நான் இந்த 11 வருஷத்துல பார்த்துட்டேனே, எத்தனை பேர் வந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. நிரந்தர புத்தி இல்ல, இல்லையா? ஸ்டேபிள் மைண்ட்னஸ் இல்லை. ஏன் அப்படின்னா நாலேஜ் இல்லை, அது பத்தியான அறிவு இல்லை. அதனாலதான் என்ன பண்றாங்க, டக்குன்னு ஆறு ஒண்ணு சொன்ன உடனே தாவி போறாங்க. வேற ஒண்ணும் கிடையாது. எலெக்ஷன் மிக்ஸ் நீங்க நல்லா படிச்சுட்டீங்கன்னா, இதோட சயின்ஸ் நல்லா புரிஞ்சுட்டீங்கன்னு வைங்களேன், போக மாட்டேங்க. புரியுங்களா? ஸ்டேபிளா நிப்பீங்க. அதனாலதான் சொல்றது வேர்ல்ட் கிளாஸ் ப்ராடக்ட்னு சொல்ல காரணம் அதுதான். அப்படிப்பட்ட ஒரு அருமையான சப்ளிமெண்ட். புரியுங்களா? ரைட். இன்னைக்கு நான் பேச வந்த டாபிக் வேற ஏதோ ஒரு ரமேஷ் சார் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்து அப்படி வந்தனால அப்படியே டைவர்ட் ஆயிட்டேன். பரவாயில்ல, நான் நினைக்கிறேன் ப்ராடக்ட்டுக்குள்ளேயே தான் இருந்தேன் நினைக்கிறேன், வெளியே போகலன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா வேற சில நிறைய டாபிக்ஸ் நினைச்சேன். ஓகே, நெக்ஸ்ட் வீக்ல நம்ம அதை பார்ப்போம். சரிங்களா? நிறைய விஷயம், ஏன்னா பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு எல்லா இது பிரயோஜனமா இருக்கும். உங்களுடைய வாழ்க்கைக்கு அது கண்டிப்பா பிரயோஜனமா இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது, இல்லையா? எலெக்ஷன் மிக்ஸ் பிசினஸ் யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறது சந்தேகம் கிடையாது, எனக்கு தெரியும். அதனால தொடர்ந்து வர நாட்கள்ல மீட்டிங் அட்டென்ட் பண்ணுங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட்டுவாங்க. புரியுங்களா? புதுமையா இருக்கக்கூடிய ஆறா இருந்தாலும் கூட்டுவாங்க, ஒண்ணும் இல்லை. அவங்க பெரிய பழைய ஆளுகளா இருக்கணும், புது ஆளா இருக்கணும், அப்படியெல்லாம் அவசியமே இல்லை. ஏன்னா நம்ம எல்லாம் கலந்து தானே பேசுறோம். சயின்ஸும் பேசுறோம், பிசினஸையும் பேசுறோம், எல்லாத்தையும் பேசுறோம். அதனால கேட்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வர நாட்கள்ல வேற நிறைய விஷயங்கள் நான் இன்னைக்கு ஒரு டாபிக் பேசணும்னு நினைச்சேன். சரி, இப்ப டைம் ஆயிடுச்சு, நிறுத்துறேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு வேர்ல்ட் கிளாஸ் ப்ராடக்ட் தான் இந்த எலிக்சர் மிக்ஸ். ஏன்னா கிட்டத்தட்ட 98ல இருந்து நிறைய சப்ளிமெண்ட் நானும் பர்சனலா யூஸ் பண்ணியிருக்கேன். நிறைய பர்சனலா இன்னும் நிறைய யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ட்ரெடிஷனலா நிறைய சப்ளிமெண்ட்ஸ் வாங்கி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன், இல்லைன்னு சொல்ல. அதுல எல்லாம் ஒரு வித்தியாசமானது, ஒரு யூனிக்கானது இந்த எலிக்சர் மிக்ஸ். புரியுங்களா? ஒரு வித்தியாசமானது, ஒரு யூனிக்னஸ் உள்ள ஒரு ப்ராடக்ட் தான் எலிக்சர் மிக்ஸ். அதுல எந்த சந்தேகம் கிடையாது. ரெண்டாவது, இந்த ப்ராடக்ட் கொடுக்கும்போது ஒரே ஒரு விஷயம் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துட்டீங்கன்னா இன்னும் இது நல்லா உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்னன்னா, ஒரு 3-4 சிஸ்டம் ஃபெயிலியரா இருக்கிறவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் ரெக்கமெண்ட் பண்ணி கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கு. வேற ஒண்ணு இல்லை. அதாவது என்னன்னா,
அவங்களுக்கு ப்ரெஷரும் பயங்கர ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கும், சுகரும் கடுமையா இருக்கும். ரெண்டாவது கிட்னிலையும் பிரச்சனை இருக்கும். ஒண்ணு கிரியாட்டினின் சூட்டப்பா இருக்கும், இல்லாட்டி டயாலிசிஸ் பண்ணக்கூடிய அந்த ஸ்டேஜா இருப்பாங்க. யூரியா கிரியாட்டினின் இருக்கும். புரியுதுங்களா? அடுத்தது லங்ஸும் அவங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கும். புரியுங்களா? சிஓபிடி, கிரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ் கிராக் இருக்கு. இப்போ இந்த 4 பிரச்சனை இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு எலக்ட்ரானிக் ரெக்கமெண்ட் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். அவங்க எல்லாம் ஒரு பவுச்சை 20 நாள் 25 நாளைக்கு போடணும். எப்படி பிரிச்சு போடுவீங்க? ரொம்ப சிரமம். புரியுதுங்களா? அதனால அந்த மாதிரி பேஷண்ட்ஸ ரொம்ப நீங்க கொடுக்கும்போது ஜாக்கிரதையா இருக்கும். நான் கொடுக்கவே வேண்டாம் தான் சொல்லுவேன். உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். புரியுதுங்களா? உங்களுக்கு வியாபாரம் ஆகணும் அப்படின்னு நினைச்ச அவங்களெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனைய ஒரு பவுச்சை போட்டா சரியாயிருன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா பவுச்சை போட்டா சரியாயிரும், ஒரேடியா மேல போயிருவார். வேற ஒண்ணும் இல்ல. புரியுதுங்களா? தாங்காது அந்த உடம்பு. இது ஆரோக்கியமா இருக்கிறவன் எடுக்க வேண்டிய, இப்போ ஒண்ணும் இல்ல, ஆரோக்கியமா இருக்கும்போது சாப்பிடக்கூடிய உணவு வியாதியா இருக்கும்போது சாப்பிடுவோமா? இல்ல. அப்ப லைட் ஃபுட் தான் எடுப்போம். அப்ப எலிக்சர் மிக்ஸ் ஹெவி ஃபுட். அதை நான் வச்சுப்போம். சிம்பிளா புரியும்னா எலிக்சர் மிக்ஸ் ஒரு பிரியாணிக்கு துல்லியமானது. புரியுதுங்களா? அதை 6 கொடுக்கணும், ஆரோக்கியமா இருக்கும். அப்ப இந்த மாதிரி நோயாளி கொடுக்கும். ஒண்ணு, உங்க டீம்ல இருக்கிற டாக்டர்ஸோட ஹெல்ப் எடுத்துக்கோங்க. ரெண்டாவது, டோஸை 20 30 கூட பிரிச்சு கொடுங்க, தப்பு இல்லை. புரியுங்களா? ஒரு சிஸ்டம் மட்டும் தான் பாதிக்கப்பட்டிருக்கு. ஒண்ணு பிரஷர் மட்டும் இருக்கு, ஹார்ட் சம்பந்தமான பிரச்சனைகள் மட்டும் இருக்கு, இல்ல கிட்னி மட்டுமான பிரச்சனைகள் இருக்கு, இல்ல லங்ஸ் மட்டுமா பிரச்சனை இருக்கு, பிரெயின் சம்பந்தமா ஸ்ட்ரோக் சம்பந்தமா பிரச்சனை, அப்படி ஒரே ஒரு பிரச்சனையோட இருக்காங்க, இல்ல 2 பிரச்சனையோட இருக்காங்க அப்படின்னா ஓகே. இந்த மல்டிபிள் சிஸ்டம் ஃபெயிலியர் உங்களுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு அவங்களே நீங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்கன்னா 3-4 பேர் கன்சல்ட் பண்ணுவான். நெஃப்ராலஜிஸ்ட் பார்ப்பான், பல்மனாலஜிஸ்ட் பார்ப்பான், கார்டியாலஜிஸ்ட் பார்ப்பான், நியூராலஜிஸ்ட் பார்ப்பான். இத்தனை பேர் செய்யற வேலை நம்ம போய் ஒரு ஆளு ட்ரீட் பண்ண முடியுமா? அது கொஞ்சம் யோசிச்சுக்கணும். புரியுதுங்களா? அதனால அங்க மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு நம்ம இங்க வந்தது மெயின் ஆரோக்கியம் 2. ரெண்டாவது இதுல ஒரு பணம் சம்பாதிக்கணுங்கிற ஒரு நோக்கத்துக்கு வந்திருக்கோம். நம்முடைய நம்பிக்கையெல்லாம் சார்ந்து போயிடக்கூடாது இல்லையா? அதுக்காக. ஏன்னா புதுசா வர்றவங்க இந்த மாதிரி கொடுத்து ஏதாவது ஆச்சுன்னா அவங்க டோட்டலி அப்படியே போயிடுவாங்க. இப்ப நான் ஒருத்தனை கொடுத்து இந்த மாதிரி சிஸ்டம் ஃபெயிலியர் ஆகி ஒண்ணு கொடுத்து என்கிட்ட வந்து சண்டைக்கு வந்தா கூட நான் அதை ஏத்துக்க மாட்டேன். எலெக்ஷன் மிக்ஸ் விட்டு ப்ரொமோஷன் விட்டு போவேன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா 2 பேர் செத்து போனா கூட நான் கண்டுக்க மாட்டேன். புரியுங்களா? அவனுக்கு அது சேரல, அப்படிதான் நினைப்பேன். இல்லாட்டி அவனுடைய ஆயுஸ், அவனுடைய விதி அவ்வளவுதான். கடவுள் வச்சிருக்கிற ஆயுஸ் முடிஞ்சு போச்சு, அப்படிதான் நினைப்பேன். ஏன்னா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ், இந்த ப்ராடக்ட் சாப்பிட்டு நான் பர்சனலா ஃபீல் பண்றேன், கொடுத்து எத்தனை பேருக்கு ரிசல்ட் பார்த்திருக்கேன் இல்லையா? அப்படி நெகட்டிவ் ஆக மாட்டேன். நான் உங்களுக்கு சொல்ல காரணம் என்னன்னா, புதுசா வந்தவங்க டக்குன்னு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா ஐயோ இது லாய்க்கப்படாது விட்டு போயிடுவாங்க. ஏன்னா என்னுடைய டீம்ல அப்படி ஆயிருக்குது. புரியுதுங்களா? அவங்களெல்லாம் நினைச்சா எனக்கு இன்னும் பரிதாபமா இருக்குது. எத்தனையோ படித்தவங்க, என்னை விட நாலேஜ் உள்ளவங்க, புரியுதுங்களா, டோஸ் அதிகமா போட்டுட்டு அவங்களால தாங்க முடியாதனால ஐயோ இது சரியாகாதுன்னு போயிருக்காங்க. நிறைய பேர் போயிருக்கிறாங்க. பிசினஸ் பண்றத விட பண்ணாம போனவன் நிறைய பேர் இருக்கிறாங்க. புரியுங்களா? அது இந்த எலெக்ஷன்ஸ் நடந்தது இல்லைன்னு சொல்ல. அதனால இது ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணும். அதுக்குதான் சொல்ல வரேன். பட் இது வேர்ல்ட் கிளாஸ் அப்படின்னு அதுல எந்த சந்தேகம் கிடையாது. அத கரெக்டான முறையில நம்ம கையாளணும். அதை நீங்க படிச்சுட்டீங்கன்னா புரியுங்களா, பிசினஸ் நல்லா இருக்கும். ரைட், இது பைனரி பிளான், நல்ல பிளான் இருக்கு இல்லையா? இப்ப ஆக்சுவலா நான் 2 விஷயத்த சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கணும்னு நினைச்சேன், டைம் ஆயிடுச்சு. என்னன்னா, நம்ம இந்த பைனரி பிளான் சேஞ்ச் பண்ணி இந்த 5,000 21,000 பிளான் கொண்டு வரும்போது என்ன சொன்னோம்னா 2 வருஷத்துக்கு எந்த மாற்றமும் இருக்காதுன்னு சொன்னோம் இல்லையா? அப்ப 2026 டிசம்பர் வரைக்குமே நம்ம சொன்ன அதே அந்த ஸ்டேட்மெண்ட்ல எந்த மாற்றமும் கிடையாது. 2026 டிசம்பர் வரைக்கும் எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஓகேங்களா? அத இன்னும் 10 மாசம் இருக்கு நம்மளுக்கு. முழுமையா இன்னொரு 300 நாள் இருக்கு. 2 பிப்ரவரி முடிஞ்சதுன்னே வச்சுக்கோங்களேன். இன்னும் 10 மாசம் இருக்கு. இனி 300 நாட்கள்ல எந்த பிளான்ல சேஞ்சஸ் கிடையாது. அதனால நண்பர்களே, இந்த பை 1 கெட் 1 அப்படிங்கிறீங்க இல்லையா? அப்படி கிடையாது. செகண்ட் அந்த ரீபர்ச்சேஸ் பண்ணும்போது 2 பாக்ஸ், ஒரு ரெஃபரல் பண்ணும்போது அந்த 1 பாக்ஸ், அது நின்று போயிடும். எப்போ? 2027 1/1/27 இந்த பிளான் இருக்காது. அது வரைக்கும் எந்த மாற்றமும் கிடையாது. அதனால வேகமா என்ன பண்ணுங்க, எவ்வளவு புது கஸ்டமர்ஸ் ஃப்ரெஷ் பிளட் உங்களால கொண்டு வர முடியுமோ சீக்கிரம் கொண்டு வாங்க. அப்போ ஒரு பாக்ஸ் உங்களுக்கு ஃப்ரீ இருக்கும். 27க்கு மேல அதுல கண்டிப்பா மாற்றம் இருக்கும். ஆனா 26 வரைக்கும் எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஓகேங்களா? ரைட், 1. ரெண்டாவது, இப்ப இந்த எலெக்ஷன்ஸ் எல்லாம் நெருங்குறதுனால
இப்ப என்ன பண்றாங்க, நிறைய டிரான்சாக்சன் நடக்கக்கூடிய யூபிஐ மூலமா நடக்கக்கூடியதை மானிட்டர் பண்றாங்க. அதனால என்ன பண்றோம், நம்ம அந்த வித்ட்ராயல் யூபிஐ வித்ட்ராயல் என்ன பண்றோம், ஸ்டாப் பண்ண போறோம். புரிஞ்சுங்களா? எவ்ரி ஃப்ரைடே நீங்க என்ன பண்ணலாம், டைரக்டா அக்கௌண்ட்டுக்கு வாங்கலாம். இப்போ ஒரு நபர் பாத்தீங்கன்னா 450 ஒரு நாளைக்கு 6 தடவை கொடுக்குறாரு. அவரு பொறுமையே இல்லை பாருங்க. காலையில முடிஞ்சு அட்லீஸ்ட் நைட் 12 மணி வரை பார்த்துட்டு 2500 அதுதான் கொடுக்கலாம். என்ட்ரி போட்டு அடுத்த செகண்ட் திரும்ப அடுத்த 2 மணி நேரம் கழிச்சு அப்படி ஒரு திரும்ப ஒரு விசிட். இப்ப என்ன ஆகுதுன்னு, அந்த ஒரு நபருக்கு நம்மளுக்கு அது 6 டிரான்சாக்சனா மாறுது. புரியுங்களா? அப்போ அந்த அமௌண்ட்டும் முக்கியம் தான், இல்லைன்னு சொல்ற. குவான்டிட்டி ஆஃப் அமௌண்ட்டும் பாக்குறாங்க, நம்பர் ஆஃப் டிரான்சாக்சனையும் பாக்குறாங்க. அப்போ ஒரு யூபிஐக்கு ஒரு குறிப்பிட்ட டிரான்சாக்சன் தான் லிமிட் இருக்குது. ஒரு 50 100 தான் இருக்கும் ஒரு நாளைக்கு. இப்ப அதுக்கு மேல போகும்போது என்னங்கன்னா பிளாக் ஆகுது. புரியுங்களா? அப்ப பார்த்தோம்னா ஒரே நபர் 6 டிரான்சாக்சன் 10 டிரான்சாக்சன் முந்திரி கொட்ட மாதிரி அப்படி டப்பு 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 டப்புன்னு கொடுத்துட்டு இருக்கிறேன். ஏன் பொறுமை இல்லை? அதனால அதுக்கு நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டான், கண்ட்ரோல் பண்ண முடியும். அதனால இப்ப என்ன பண்றோம், அந்த யூபிஐ டிரான்சாக்சனை நம்ம ஸ்டாப் பண்ண போறோம், வித்ட்ரால் பண்ண போறோம். எவ்ரி ஃப்ரைடே நீங்க என்ன பண்ணலாம், அக்கௌண்ட்டுக்கு கொடுக்கலாம். அப்போ லீடர்ஸ்குள்ள நீங்க என்ன பண்ணலாம், புதுசா வர ஜாயினிங்க்கு நீங்க என்ன பண்ண, அந்த பாயிண்ட்ஸ் நீங்க வாங்கிக்கலாம். உங்க யூபிஐ மூலமா நீங்க என்ன பண்ண கொடுங்க, வீக்லி ஒன்ஸ் உங்க அக்கௌண்ட்ல வாங்கிக்கலாம். இந்த மாதிரி எனக்கு டெய்லி வேணுங்க, முடியாத சான்ஸே இல்லை, போட்டா எனக்கு அப்பயே வேணும் அப்படிங்கிற நபர்கள் என்ன பண்ணுங்க, உங்க டீமுக்குள்ள நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க, சர்க்குலேட் பண்ணி மொத்தமா வாங்கி ஒரு 1,00,000 வாங்கி எவ்ரி ஃப்ரைடே கொடுங்க இல்லையா? அப்போ உங்களுக்கு என்ன பண்ணலாம், உங்க டீம் கண்ட்ரோல் உங்கள்கிட்ட இருக்கும், என்ன நடக்குது உங்ககிட்ட அந்த கம்யூனிகேஷன் இருக்கும் இல்லையா? எல்லாமே உங்களுக்கு அது ஒரு அட்வான்டேஜா தான் மாறும் கண்டிப்பா. சோ இந்த 2 விஷயம் உங்களுக்கு கம்பெனி சார்பில் சொல்லணும்னு சொன்னாங்க, அதான் சொல்றேன். அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது எலெக்ஷன் முடிகிற வரைக்கும், புரியுங்களா? எலெக்ஷன் முடிஞ்சு ஒருவேளை ரிசல்ட் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் வேணா நம்ம இந்த யூபிஐ திரும்ப ஓபன் பண்ணலாம். ஆனா எப்பவுமே ஒரு 2 மாசம் 3 மாசம் நம்ம ஒரு சிஸ்டத்தை பழகிட்டோன்னு வைங்களேன், அது ஈஸியா ஆயிடும். புரியுங்களா? ஆரம்பத்துல புதுசா பழகும்போது கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும், இல்லைன்னு சொல்ல, பட் எல்லாமே பழகிக்கலாம். புரியுங்களா? இந்த 2 விஷயம் வரக்கூடாது. ஓகே, அப்ப நம்மளுக்கு தெரியும் எம்ஆர்பி 6,300, டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ் 5,000 rupees. ஒரு பாக்ஸ் என்ட்ரி போடலாம். ஒரு இதுல இந்த 5,000ல மேக்ஸிமம் 2 டைம்ஸ் earn பண்ணலாம். ரெஃபரல் நம்மளுக்கு 4,500 இருக்குது. ஒரு பாக்ஸ் ஃப்ரீ இருக்குது. பைனரிக்கு 500 இருக்குது இல்லையா? அது எல்லாமே தெரியும். அப்போ இது அன்லிமிட்டெட் பிளான். அப்போ 2 டைம்ஸ் earn பண்ணதுக்கு அப்புறம் திரும்ப ரீபர்ச்சேஸ் பண்ணோம். அந்த ரீபர்ச்சேஸ் பண்ணும்போது 5,000 கொடுத்து ரீபர்ச்சேஸ் பண்ணலாம், இல்லாட்டி 21,000 கொடுத்து பண்ணலாம். ஓகே, அதுல பைனரி 1,000 rupees இருக்கு. ஸோ ஒரு 40 crore ப்ராஜெக்ட் இது இல்லையா? ஸோ இது ஒன்லி பைனரி இன்கம் தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம், வேற எதுவுமே பேசலாம். ஒன்லி பைனரி. ரெஃபரல் இன்கமோ இல்ல அந்த ப்ராடக்ட் ரீட்டைல் மார்ஜினோ அதெல்லாமே பேசுறது இல்லை நம்ம இல்லையா? ஸோ சொல்ல போனா ஒரு 100 crore ப்ராஜெக்ட் இது. புரியுங்களா? ஒரு பெரிய ஏர்னிங் பொட்டன்ஷியல் உள்ள ஒரு பிளாட்ஃபார்ம் தான் அது. ஸோ அதனால கடவுள் நம்மளுக்கு கொடுத்த ஒரு நல்ல ஒரு பிளான் தான் அது. நல்ல ஒரு ப்ராடக்ட் கிடைச்சிருக்கு, நல்ல ஒரு பிளான் கிடைச்சிருக்கு, நல்ல ஒரு மேனேஜ்மெண்ட் கிடைச்சிருக்கு இல்லையா? இதுவரைக்கும் என்னாச்சு, யாருக்குமே ஸ்டாப் ஆகல இல்லையா? அப்ளைமெண்ட் கரெக்டா வருது, ப்ராடக்ட் பணம் போட்டீங்கன்னா கரெக்டா வருது. ஸோ எல்லாமே சிஸ்டம் கரெக்டா போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. மீட்டிங்ஸ் திங்கட்கிழமையில இருந்து சண்டே வரைக்கும் எல்லா நாட்கள்லயும் மீட்டிங் இருக்குது. மீட்டிங் அட்டென்ட் பண்ணுங்க, புது நபர்கள் அட்டென்ட் பண்ண வைங்க. ஓகே, ஒரு உண்மையிலேயே வேர்ல்ட் கிளாஸ் சப்ளிமெண்ட் தான் அது. புரியுங்களா? உண்மையிலேயே வேர்ல்ட் கிளாஸ், அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. இதை நீங்க யூஸ் பண்ணி பார்த்தாதான் தெரியும். கேட்கற வரைக்கும் ஒரு கதை கேட்கற மாதிரி தான் இருக்கு. அந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். புரியுங்களா? நிறைய ரிசல்ட்டை பத்தி பேசணும்னா எக்கச்சக்கமா பேசலாம். அப்படிப்பட்ட ஒரு வேர்ல்ட் கிளாஸ் சப்ளிமெண்ட், இதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு, ஏன்னா அதுல இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்றதுனால, டோபமைன், அசிடைல்கோலின் அதெல்லாம் ரிலீஸ் பண்றதுனால உங்களுக்கு மைண்டும் காம் ஆகும். புரியுங்களா? சிஸ்டமும் காம் ஆகும். அது ரொம்ப மெயின். ஒரு மனிதனுக்கு ஸ்ட்ரெஸ் மேனேஜ் பண்ணக்கூடிய சக்தி வந்துருச்சுனாலே பெரிய விஷயம். புரியுங்களா? அதுதான் இன்னைக்கு பெரிய பணக்காரன் ஆகட்டும், பெரிய படித்தவர்கள் ஆகட்டும், பெரிய பெரிய விஞ்ஞானிகள் கூட என்ன ஸ்ட்ரெஸ் மேனேஜ் பண்ண முடியாம கஷ்டப்படுறாங்க இன்னைக்கு. புரியுங்களா? அப்போ
இது இந்த சப்ளிமெண்ட் எடுக்கிற நமக்கு ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ஈஸியா வரும், ரொம்ப சுலபமா வரும். நீங்க இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணி பார்த்து நீங்க ஒரு 6 மாசம் 1 வருஷம்லாம் நீங்க அப்படியே உங்களை நீங்க கவனிச்சீங்கன்னாலே உங்களை நல்லா தெரியும். கோவப்படுறதுல, மனிதர்களை ஹேண்டில், மேன் ஹேண்டிலிங், அதெல்லாம் பாத்தீங்கன்னாலே நிறைய வித்தியாசங்கள் உங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கும். புரியுங்களா? அப்படிப்பட்ட ஒரு அருமையான சப்ளிமெண்ட் நீங்க தொடர்ந்து எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. 2 நேரம் எடுத்தீங்கன்னா இன்னும் நல்லது. ஏன்னா உங்களுக்கு ஒரு 24 hours ப்ரொடெக்ஷன் இருக்கும். புரியுங்களா? 24 hours டோஸ் அதுக்கு தகுந்த மாதிரி கம்மி பண்ணி எடுத்துவாங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு 24 hours ஓவரால் ப்ரொடெக்ஷன் இருக்கும். ஸோ பிளானும் பவர்ஃபுல்லான டூல் இல்லைன்னு சொல்ல. ஸோ வேகமா டீம் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இது. ப்ராடக்ட் எலிக்ஸமிக்ஸ் ஒரு டூலா யூஸ் பண்ணி பிளானை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணோம்னா இன்னும் க்ரோர்ஸ் ஏர்ன் பண்ணலாம், அதுல எந்த சந்தேகம் கிடையாது. ஸோ வித் திஸ் நான் என்னுடைய வார்த்தைகளை முடிவு பண்ணிக்கிறேன். மீட்டிங் அட்டென்ட் பண்ணுங்க, நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ சார். ரொம்ப சூப்பரா நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க சார். நம்ம ஆரம்பத்திலேயே சொன்னது போல இந்த மெனோபாஸா இருக்கட்டும், ப்ராஸ்டேட் ஹெல்த்தா இருக்கட்டும், செக்ஷுவல் ஹெல்த்தா இருக்கட்டும், அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்டிலிட்டி, 70 வயசுக்கு மேல ஒரு ஆண் என்ன செய்ய முடியும், என்ன செய்ய முடியாது, அவங்களுக்கு ரொம்ப நிம்மதியான ஒரு லைஃபை எப்படி கொடுக்கணும், அதுக்கு எலிசர்மிஸ் எப்படி சப்போர்ட் பண்ணி கொடுக்குது, அப்படிங்க அந்த யூரியா, லங்ஸு, இந்த மாதிரி கிரியேட்டிவ்னு பத்தியும் ரொம்ப தெளிவா இன்னைக்கு நிறைய நபர்கள், புது நபர்கள் வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே, நம்மளோட கிரேட் லீடர் யோகி சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. சார் ப்ளீஸ் சார், பேசலாம் சார். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ சார். சார் எக்ஸலண்ட் ப்ரெசன்டேஷன் சார். ரொம்ப அருமையான டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணியிருக்கீங்க. என்ன வருத்தம் அப்படின்னா, சண்டே மதியமாக எல்லாரும் நிறைய பேர் சாப்பிட்டுட்டு தூக்கத்தில் இருக்காங்க. வீழ்த்து கொண்டவரே பிழைத்து கொண்டவர். இங்கே அழகாக வந்து இந்த 100க்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து நிறைய நாலேஜ் எடுத்துட்டு இருக்கீங்க. வாழ்த்துக்கள். சார் சொன்னதில் ஒரு ஆமோதிக்கும் வகையில் ஒரு ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஒரு விஷயமா கூட சொல்லலாம். ஏற்கனவே ஒரு விஷயம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் டெஸ்டிமோனியில் கூட. சார் சொன்னார்ல, எக்ஸசைஸ் பண்ணும்போது அந்த ஜிம்முக்கெல்லாம் போகிறவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா மெயில் கிடைக்கும் அப்படிங்கிறது. வித் யுவர் பர்மிஷன் ஒரு வீடியோ ஷேர் பண்ணலாமாங்க சார்? சார் உங்களுக்கு வந்து நோ சொல்ல மாட்டாங்க சார், கண்டிப்பா பண்ணுங்க சார். ஒரு 2 years பிஃபோர் எனக்கு வந்து ஒரு ஷோல்டர் டிஸ்லொகேஷன் ஆயிருந்தது. அதாவது தோள்பட்டை விலகி இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4 மாசம் நான் கட்டு போட்டுட்டு இருந்தேன். கட்டை பிரிச்சதுக்கு அப்புறம் என்னால கையை உயர்த்தி என் தலையை தோட்டுறதுன்னா கூட இடத்துக்கு ஏல செய்ய முடியாது. ஆனா இப்ப கிட்டத்தட்ட ஒரு 1.5 years நான் இந்த ப்ராடக்ட் எடுத்துட்டு இருக்கேன். எடுக்கும்போது எந்த அளவு டெவலப் ஆயிருக்கேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு காணொலி தான் இது. என்னோட 20s, அதே மாதிரி 20-25 வயசுலாம் என்னால் அதிகபட்சமா புல்லப் எவ்வளவு எடுக்க முடியும்னா 10 தான் எடுக்க முடியும். ஆனா இது எடுக்க ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரிப் நான் பார்க்கும்போது 18 எடுக்க முடிஞ்சது. இப்போ கடைசியா ஒரு ட்ரிப் செக் பண்ணும்போது 22 புல்லப்ஸ் எடுக்க முடியுது. அதாவது என்ன அப்படின்னா, மசில் ஸ்ட்ரென்த் டே பை டே க்ரோ ஆகிட்டே இருக்குங்கிறதுக்கான இது உதாரணம். தேங்க்யூ வெரி மச் சாலமன் சார். உண்மையிலேயே நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம், நிறைய ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ வெரி மச் சார். கிரேட் சார். ஏற்கனவே உங்க முடி ஹேர் ஸ்டைலை பார்த்து பொறாமப்பட்டுக்கிட்டு இருக்கோம். யூடியூப்ல நிறைய பண்ணியிருக்கீங்க, லைவாகவும் காட்டியிருக்கீங்க. இப்போ உங்களோட எக்ஸசைஸ் அதிகப்படுத்தியிருக்கீங்க. இன்னும் உங்க மேல நிறைய ஆர்வம் வருது சார். தேங்க்யூ சார், கிரேட் சார். அருமையான ஒரு வீடியோ, அருமையான ஒரு ஸ்பீச் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஓகே, நம்ம ஷார்ட்டா முடிச்சுக்கலாம். ஏன்னா ஏற்கனவே வந்து நம்ம 1 மணி நேரம்லாம் போயிருக்கோம். பட் கொஸ்டின் கேட்குறவங்க ஷார்ட்டா கேளுங்க. குழந்தைவேல் ராஜமாணிக்கம் சார், அன்மியூட் ஆப்ஷன் கொடுக்குறேன். உங்க கொஸ்டினை ஷார்ட்டா கேளுங்க சார். ஒன்றும் இல்லைங்க சார். நம்ம டீம்ல வந்து ஒரு லீடருக்கு வந்து ப்ராடக்ட் கொடுத்தோம். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷேர் வந்து 10 ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காரு.
ஒரு 39 வயசு ஆகுது. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சளி பிடிச்சது 2 நாள் சளி பிடிக்கிற மாதிரி இருக்குனாரு. அப்புறம் சரியாயிடுச்சு. இப்ப 2 நாளா இப்ப இடுப்புல வந்து பெயின் அதிகமா இருக்குது. அது இல்லாம 1 வீக்கா வந்து பாத்தீங்கன்னா கெண்டைக்கால் தான் ரொம்ப தாங்க முடியாத அளவுக்கு வலிக்குது. இது ப்ராடக்ட் எடுக்காம போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருந்தாரு சார். இந்த கெண்டைக்கால் மட்டும் ரொம்ப ஓவர் பெயினா இருக்குது, நிக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு 1 வீக்கா இருக்குன்னு சொல்றாங்க சார். ஓகே சார், ஓகே சார். நம்ம ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா, எப்பயுமே தலையில இருந்தே ஸ்கேன் பண்ணுங்க சார். ஒற்றை தலைவலி, தலைவலி இருக்கு, கண் பார்வையில சேலஞ்ச் இருக்குன்னா, அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா வரும். நுரையீரலுக்கு வரும்போது சளி அதிகமா வரும். கிட்னில சேலஞ்ச் இருக்குன்னா, ஃபட்டெக்ஸ்ல வலிக்கிற மாரி இருக்கும். அப்படியே தொடைக்கு வரும். சுகர் அதிகமா இருக்குன்னா, முழங்கால், கெண்டங்கால் வலி கண்டிப்பா இருக்குது சார். இருந்தாலும் சார்ட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம் சார். சாலமன் சார், ப்ளீஸ் சார். சார் அவருக்கு பர்சனோட ஏஜ் என்னங்க சார்? 38 சார். 38, 39 இருக்கு சார். அவ்வளவுதான் இருக்கும். ஓவர் வெயிட் இருக்காரா? இல்லைங்க சார், நார்மலா தான் இருக்காரு. மீட்டிங்ல இருக்கிறாரு சார், அவரும் இருக்கிறாரு. டயபெட்டிஸ் இருக்குங்களா? இல்லைங்க சார், டயபெட்டிஸ்லாம் கிடையாது சார். ஓகே. கெண்டைக்கால் மட்டும் அதாவது காஃப் மசில். கெண்டைக்கால், ஆமா சார். கெண்டைக்காலும் இடுப்பு வந்து இப்ப நேத்துல இருந்து இடுப்பு வலிக்குதுன்னு சொல்லிருக்காங்க சார். சரி சரி. ஏதாவது மெடிசன்ஸ் அர்ஜுனன் கொஞ்சம் பேசுங்க கொஞ்சம். அர்ஜுனன் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க சார், உங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன் கொடுக்கும். அர்ஜுனன் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. மெடிசன் எதுவும் எடுக்கலாம். ஓகே ஓகே. சொல்லு பேசுங்க சார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் அர்ஜுனன் சார். வணக்கம் வணக்கம். காஃப் மசில்னா கணுக்காலுக்கும் முட்டுக்கும் இடையில இருக்கிற மசில் இல்லையா? ஆமாங்க சார். சரி. 38 வயசு தான் ஆகுது. உடல் பருமன் இல்ல, பிளட் பிரஷர் கிடையாது, கண்ட்ரோலா இருக்கு, சுகர் எல்லாம் இருக்கு. ரைட். அப்பாவை பத்தி சொல்ல முடியுமா கொஞ்சம்? அப்பா நல்லா இருக்காரு சார். அவரு இப்ப 95 வயசுல சார். இப்பதான் நடக்க முடியாதுங்க சார், அப்படியே உட்காந்துட்டாரு. 95 வயசு. ஓகே. மாமாவை பத்தி சொல்லுங்க சார். மாமா அவரெல்லாம் ஆக்டிவா இருக்காருங்க சார். ஆக்டிவா இருக்காரு. அப்ப உங்க குடும்ப பாரம்பரியத்துல ஹார்ட் சம்பந்தமான பிரச்சனைகள் கிடையாது இல்லையா? யாருக்கும் கிடையாதுங்க சார். கிடையாது. ஓகே ஓகே. கால் வந்து இந்த காஃப் மசில் அப்படிங்கிறது ஹார்ட்ட கனெக்ட் பண்ணக்கூடிய விஷயம். ஓகே சார். மன அழுத்தம் ஏதாவது இருக்கா உங்களுக்கு? அதெல்லாம் இல்லைங்க சார். நாங்க ஆல்ரெடி நெட்வொர்க்ல இருக்கிறனால அந்த மன அழுத்தம் எல்லாம் இருக்காதுங்க சார். நெகட்டிவ் பாசிட்டிவா தான் சார் இருப்போம். சரி. கவலை என்ன ஒண்ணும் கிடையாது. நல்லா தூக்கம் இருக்கா? தூக்கம் இருக்குங்க சார். இப்ப ஒரு 3 days தூக்கம் இல்லைங்க சார். அது இந்த எலெக்ஷன் மிக்ஸ் எடுத்தனால? ஆமாங்க சார். சரி சரி. ஓகே. அப்ப பிரச்சனை இருக்காது. நீங்க ஒண்ணும் மசாஜ் மட்டும் பண்ணி விடுங்க. சரிங்க சார். கால்ல குளிர்ந்த தண்ணீரும் சுடு தண்ணீரும் வச்சு மசாஜ் பண்ணி விடுங்க. அது ஒரு 2-3 நாளைக்கு இருக்கும், சரியாயிரும். இடுப்பு பகுதி தான் சார் ஓவர் பெயினா இருக்குங்க சார். இடுப்பு பகுதி ஓவர் பெயினா இருக்குன்னா தண்ணிக்கு நல்லா குடிக்கிறீங்களா? தண்ணி குடிக்கிறேங்க சார். பகல்ல குடிக்கிறீங்க இல்லையா? நல்லா ஒரு 2-3 லிட்டர் குடிப்பீங்களா? 2 லிட்டருங்க சார். சரி. தண்ணிக்கு கொஞ்சம் நல்லாவே குடிங்க. யூரின் நல்லா போகும்போது இடுப்பு பகுதி ஓவர் பெயினா இருக்குங்க சார். சரி. அது அந்த வலி எல்லாம் மாறிடும். தண்ணி மட்டும் நல்லா குடிங்க, வலி மாறிடும். ஒன்னும் பிரச்சனை. ஆரம்பத்துல கொஞ்சம் இருக்கும், வேற ஒண்ணும் இல்லை. சரி சரிங்க சார். காஃப் மசில் வலிக்குது அப்படின்னா ஃபியூச்சர்ல இன்னொரு 20 வருஷமா 30 வருஷமா கழிச்சு கூட ஹார்ட் பலவீனமா இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க ஹார்ட் சம்பந்தமான ஹார்ட்டை நல்லா ஆரோக்கியமா வச்சுக்கணும். இதயத்தை. ஆமா, வேற ஒண்ணும் இல்லை. ஆரம்பத்துல இதெல்லாம் அந்த அறிகுறிகள். நாளைக்கு நடக்க போற விஷயம். நாளைக்குன்னா நாளைக்கே இல்ல, எதிர்காலத்துல நம்மளுக்கு வரக்கூடிய விஷயங்களை முன்னாடியே காமிக்க எலெக்ஷன் மிக்ஸ் எடுக்கும்போது. அப்ப இந்த வழிகளை வச்சு நம்ம கோரிலேட் பண்ணிக்கலாம். எங்க வலி வருதோ அது ரிலேட்டடா சில ஆர்கன் நம்மளுக்கு கொஞ்சம் வீக்கா இருக்குங்க, நம்ம புரிஞ்சுக்கலாம். மற்றபடி உணவுகள்லாம் நார்மல் உணவு தானே சார்? நார்மல் உணவு தான் சார். சோறு அதிகமா சாப்பிடுவீங்களா? மாவு சார். ஆமா சார். காலை மதியம் இரவு எல்லாம் சோறு எடுப்பீங்களா? ஆமாங்க சார். கம்மி பண்ணும். புரதம் அதிகமா எடுக்கணும், சோறை கம்மி பண்ணணும். மாவு சத்தை கம்மி பண்ணி புரதம், ஃபைபர், நார் சத்து அதிகமா பண்ணணும். ஃபைபர் எடுக்கணும், கொழுப்பு கூட எடுக்கலாம். மாவு சத்தை கம்மி பண்ணுங்க, அந்த மசில் வலி எல்லாம் மாறும்.
ஏதோ ஒண்ணு இருக்குது, இல்லாம இருக்காது. எப்படின்னா இந்த நம்மளுடைய உடல் உறுப்பு எப்படின்னா, ஹார்ட்டுக்கு நீங்க நல்லது பண்ணீங்கன்னா நல்லது பண்ணும். ஓகேங்க சார். தீமை பண்ணா தீமை பண்ணும். ஒரே ஒரு உறுப்பு தான் மேக்சிமம் சமாளிக்க போகாது, லிவர். மத்த உறுப்பு நீங்க ஒண்ணு செஞ்ச உடனே திருப்பி அடிக்கும். ஓகே சார். லிவர் மட்டும் தாக்கு பிடிப்பான். மேக்சிமம் நல்லது பண்ண பார்ப்பான். எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்ப நம்ம நீங்க ஃபுட்டுக்கு முதல்ல கண்ட்ரோல் பண்ணணும். ஓகேங்க சார். மாவு சத்தை குறைக்கணும். உங்க குழந்தைகள் சார்கிட்ட பேசி அவர் ஒரு டயட் தருவார், அதை ஃபாலோ பண்ணுங்க, நல்ல மாற்றம் வரும். ஓகேங்க சார். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். கிரேட் சார். அர்ஜுனன் சார், உங்க மூலியமா நிறைய பேர்த்துக்கு நீங்க கேட்ட கேள்விக்கு தீர்வு கிடைச்சிருக்கும். நிறைய பேர் கேட்க தாங்கி இருப்பாங்க. நீங்க கேட்டது மூலியமா சார் சொன்ன விளக்கங்கள் எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும். கிரேட் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. அடுத்து HMC ராமச்சந்திரன் சார், அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்கு சார், உங்க கொஸ்டின் கேட்கலாம். HMC ராமச்சந்திரன் சார், 1 2 3 4 5. சாரி சார், அன்மியூட் பண்ணிக்க சார். சார் அன்மியூட் பண்ணிக்கிங்க. ராமச்சந்திரன் சார் அன்மியூட் பண்ணிக்க சார். சார் கோகோஸ்ட் கொடுத்துருக்கேன் சார், மைக் ஆன் பண்ணி பேசலாம். ராமச்சந்திரன் சார். ஓகே, சார் வர வரைக்கும் செல்வகுமாரி மேடம் நீங்க அன்மியூட் ஆப்ஷன் கொடுக்குறேன், உங்க கொஸ்டின் என்ன கேளுங்க மேடம். ஓகே மேடம். சார் வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம் சார். குரூப்ல இணைந்திருக்க அனைவருக்கும் வணக்கம். சாரோட ஸ்பீச் ரொம்ப தெளிவா நல்லா புரியுற மாதிரி இருந்தது சார். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. சாருக்கு ரொம்ப நன்றி சார். அப்புறம் நான் கேட்க வந்தது, 2-3 நபர் கேட்டாங்க சார், கர்ப்பப்பை இறங்கி இருக்கு அப்படிங்கிற மாதிரி, அதனால அடிக்கடி யூரின் அடிக்கடி போற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சார். அதுக்கு இது கொடுக்கலாமா அப்படிங்கிறது என்னோட கொஸ்டின் சார். கொடுக்கலாம் மேடம், தாராளமா கொடுக்கலாம். ஓகே சார். அவங்க எல்லாம் வயசானவங்களா? ஏஜ் 50, 52 இதுலதான் சார். 50, 49 இந்த மாதிரி ஏஜ்ல இருந்து சார் கேட்டிருக்காங்க. ஓகே, அவங்களுக்கு தாராளமா கொடுக்கலாம். ஓகே சார். நல்ல சப்ளிமெண்ட் தான் இல்லைன்னு சொல்ல. அது இல்லாம இது கூடயும் அந்த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்துக்கு சம்பந்தமான வேற சப்ளிமெண்ட்டும் நீங்க சேர்ந்து கொடுக்கலாம், தப்பு இல்லை. ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ சார். ஓகே கேட்டிருக்காங்க சார். சொல்லிக்கலாம் மேடம். என்ன சார்? அது அந்த சார் சொன்ன எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட் நான் சொல்றேன் மேடம், பண்ணிக்கலாம். வேற ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. ஓகே சார். தேங்க்யூ சார். இதுதான் கேட்க. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். அடுத்து ரம்யா எஸ், அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் மேடம், நீங்க உங்க கொஸ்டின் கேட்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார் எனக்கு என்னன்னா, இப்ப நான் எடுத்த 1 மாசம் ஆகுதுங்க சார். எடுக்கிறப்ப எனக்கு முன்னெல்லாம் நெஞ்செரிச்சல் அந்த மாதிரி இருக்காதுங்க சார். இது எடுத்ததுக்கு அப்புறம் அந்த நெஞ்செரிச்சல் இருக்கு. நான் டீம்ல ஹெட் அவர்கிட்ட கேட்டதுக்கு அவர் சொன்னாரு, இப்ப இது எடுக்கிறதுனால உங்களுக்கு அந்த காரத்தன்மை அமிலத்தன்மை மாறும் அப்படின்னு சொன்னாங்க சார். அந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு 15 days அந்த மாதிரி இருந்துச்சு சார். அப்புறம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்ப திருப்பி அந்த மாதிரி இருக்கு. அது என்ன காரணம், வேற என்ன நம்ம அதை சரி பண்றதுக்கு என்ன எடுக்கலாம்? இப்ப இதை எடுத்துட்டு இருக்கோம், வேற ஏதாவது ஆல்டர் நம்ம ஃபுட்ல ஏதாவது சேஞ்ச் பண்ணணுமா என்னன்றது இன்னொரு டவுட்டுங்க சார். அப்புறம் இன்னொன்னுங்க சார், எனக்கு இங்க டிராவல் போனா இல்ல நார்மலாவே யூரின் வருதுன்னா நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியுங்க சார். ரொம்ப அர்ஜென்ட்டா வருது. இந்த 1.5 மாசம் எடுத்துமே கொஞ்சம் அப்படிதான் இருக்கு. இதுக்கு என்னங்க சார் ஆல்டர்? இது அந்த டவுட்டுங்க சார். அசிடிட்டி ஆரம்பத்துல உண்டாகும் மேடம். இப்போ 1.5 மாசம் தானே ஆச்சு. நீங்க இப்போ சாப்பாடுக்கு முன்னாடி எடுக்கிறீங்களா பின்னாடி எடுக்கிறீங்களா? சார் ஒரு 7 o'clock எடுக்கிறேங்க சார். மார்னிங் உணவுக்கு முன் எடுக்கிறீங்களா பின் எடுக்கிறீங்களா? முன்னதாங்க சார் எடுக்கிறேன். உணவுக்கு முன். ஆமாங்க சார்.
ஓகே. உணவுக்கு ஒரு 2 மணி நேரம் சாப்பிட்டு உணவுக்கு பின் எடுத்து பாருங்க. சரிங்க சார். அசிடிட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கண்ட்ரோல் ஆச்சுதுன்னா அப்புறம் அப்படியே விட்டுறலாம். சரிங்க சார். அப்புறம் அந்த மார்னிங்கே யூரின் ஃபுட் ஆஃப்டர் எடுக்கலாங்களாமா சார்? எடுங்க. ஆரம்பத்துல இது ஏற்கனவே ஃப்ரூட் எக்ஸ்ட்ராக்ட் இருக்கிறதுனால அந்த மாவுச்சத்து உணவோட சேர்ந்து ஆசிட் ஃபார்ம் ஆகுறதுனால வந்து அசிடிட்டி உண்டாகுது. எப்பவுமே நம்ம உணவு மாவுச்சத்து உள்ள உணவு சாப்பிடும்போது பழங்களும் சேர்ந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பழங்கள் எப்பவுமே வெறும் வயிற்றுல சாப்பிடணும். சரிங்க சார். அப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வெறும் வயிற்றுல சாப்பிடலாம். இல்லாட்டி 2 மணி நேரம் கழித்து சாப்பிடலாம். நீங்க முன்னாடி சாப்பிட்டு அப்போ அசிடிட்டி வருது அப்படின்னா பின்னாடி சாப்பிட்டு பாருங்க. சரிங்க சார். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்படி திரும்ப முன்னேற்றம் இல்லைன்னா அப்புறம் நம்ம அதுக்கு அடுத்து என்ன பண்றோம்னு பார்க்கலாம். யூரின் கண்ட்ரோல் வந்துடும். அதை பத்தி கவலைப்படாதீங்க. யூரின் அந்த மசில் இம்ப்ரூவ் ஆகும்போது பிளாடரோட அந்த அந்த ரீடைன் பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டி எல்லாம் கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆகும். கண்டிப்பா மாற்றம் வரும். அது கொஞ்சம் டைம் கொடுங்க, இம்ப்ரூவ் ஆயிரும் அது. ஓகே சார். தேங்க் யூ சார். ஓகே. அடுத்து டாக்டர் சார் மதியழகன் சார் அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் சார், நீங்க பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம் ஐயா. வணக்கம். நான் ஜெயமன் பேசுறேன். எனக்கு ஒரு 10 பிரச்சனை மேல இருந்தது. அதனால ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எல்லாம் சரியாயிடுச்சு. நம்ம கஸ்டமர் ஒருத்தர் கொடுத்துருக்கேன், இருதயத்துல ஓட்டை அவர் இருக்கு, கொடுத்து 2 மாசம் சாப்பிட்டு இருக்காரு. நம்ம கொஞ்சம் 6-7 மாசம் சாப்பிட்டு சொல்லியிருக்கேன். டாக்டர் சாலமன் ஐயா சாரோட கொடுக்கலாம்னு சொன்னாரு. நம்பி கொடுத்துருக்கோம், நம்பி சாப்பிட்டு இருக்காருங்க. எப்படி சரியாகுங்களா? ஹலோ, கேக்குதுங்களா? பேசுவாங்க. கேக்குதுங்க சார். இந்த சாலமன் சார் உங்களுக்கு விளக்கம் கொடுப்பாங்க. சரிங்க. சாலமன் சார் மைக் ஆஃப்ல இருக்கு சார். ஹலோ. சொல்லுங்க சார். சார் இருதயத்துல ஓட்டை இருக்கு, அவருக்கு 60 வயசு ஆகும். 60 வயசு ஆச்சு. 6-7 மாசம் சாப்பிட சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் தான் டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். கொடுக்கலாங்களா? நம்பி கொடுக்கலாங்களா? நம்பி சாப்பிட்டு இருக்காரு. ஓகே. இப்ப அவருக்கு வந்து அப்போ ஹார்ட் வால்ல அது பிறவியில இருந்தே இருக்குதுங்களா இல்ல இடையில ஏற்பட்டதுங்களா? அது தெரியலைங்க, அது தெரியல. அது கான்ஜெனிட்டல் ஸ்ட்ரக்சரல் டிஃபெக்ட் ஹார்ட்ல வர்றது. அது சரி, அது ஏஎஸ்டி விஎஸ்டி நிறைய 2 டைப் இருக்கு. ஆர்டீரியல் செப்டல் டிஃபெக்ட்மாங்க, வென்ட்ரிகுலர் செப்டல் டிஃபெக்ட்ஸ்மாங்க. ஓகே, பிளட் மிக்ஸ் ஆகி அவருக்கு அந்த மூச்சு ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத் இருக்கும்பாங்க. அந்த என்ன சொல்றது, அதெல்லாம் இருக்குதா? இருக்குது. ஓகே. இது எடுத்து 1.5 மாசத்துல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது? அதான் இன்னும் ஒன்றும் சொல்லல, என்ன தெரியலன்னு சொன்னாரு. எனக்கு எது ஓட்டுதான் செக் பண்ணாதான் தெரியும். நான் செக் பண்ணணும்னு கேட்டாரு. வேண்டாம், இல்ல செக் பண்றது இல்ல. இவன் ஒரு ப்ராடக்ட் எடுத்து அவருக்கு அந்த சிம்டம்ஸ், அந்த டயர்னஸ், அந்த மூச்சு விடுறது, அந்த இது இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்குன்னு ஏதாவது சொன்னாரா? அதை பத்தி ஒன்றும் சொல்லல. சாப்பிட்டு இருக்காரு. நம்பிக்கை நான் நம்புறேன். அப்படியா? செல்ஸ் எப்படி இருந்தாலும் ரெஜுனேட் ஆகி அதுல கூடியணும் நம்பிக்கையில. ஓகே. இது நம்மளுக்கு இது புதுமையான கேஸ் தான், இல்லைன்னு சொல்ல. சரிங்க. ஒருவேளை அந்த ஹோல் அந்த ஏற்றியத்துக்கு இடையில இருக்கக்கூடியது வென்ட்ரிக்கல், அதாவது 4 சேம்பர் இருக்கு பாத்தீங்களா, மேல 2 ஆமா, அதுக்கு இடையில இருக்கிற அந்த கேப் மசில் இது growth ப்ராப்பரா இல்லாதனாலதான் அது மிக்சிங்ல ப்ராப்ளம் வருது. ஒருவேளை க்ரோ ஆகி அல்லது அந்த கவர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் இந்த சிம்டம்ஸை வச்சு நம்ம சில முடிவுக்கு வரலாம். அவுட் நடக்கும்போது அந்த மூச்சு வாங்குதா, அந்த டயர்னஸ் இருக்குதா, அதெல்லாம் கேட்டு பாருங்க. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி அவருக்கு பாத்தீங்கன்னா கால் எல்லாம் வீங்கலாம், ஸ்வெல்லிங் இருக்கும், அதெல்லாம் கம்மியாயிருக்கான்னு கேளுங்க. அந்த சிம்டம்ஸ் மாறுது அப்படின்னு வச்சா சில நேரம் என்ன ஆகும்னா வேர்வை அதிகமா வரும், சில நேரம் வெயிட் கெயின் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அந்த மாதிரிலாம் இருக்கு. அந்த சிம்டம்ஸ் கம்மி ஆகுதுன்னா அங்க உள்ள ப்ராப்ளம் ரெக்கவர் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். இல்ல இது தொடர்ந்து இருக்குது அப்படின்னா நீங்க அவங்க அடுத்தது
வேற மாற்று சிகிச்சை என்னன்னு பார்க்கணும் கண்டிப்பா. சரிங்க. ஆமாங்க சார். நன்றிங்க, நன்றிங்க. ஓகே சார். ஓகே. தேங்க்யூ சார். உங்க டோஸ் எப்படி குடுக்குறீங்க? சார் கேட்ட மாரி இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கா? 10ஆ குடுத்திருந்தா கொஞ்சம் குறைச்சு குடுத்து பார்த்தா, அந்த மாரி கொஞ்சம் செக் பண்ணிக்கங்க சார். கண்டிப்பா ரிசல்ட் இருக்கும். ரிசல்ட் இல்லாம இருக்காது. கொஞ்சம் கேட்டு பாருங்க. பாசிட்டிவா. ஓகே சார். தேங்க்யூ சார். நன்றிங்க, நன்றிங்க. அடுத்து இளஞ்சியம் ஆர் இளங்கியம் சாரார் மேடம், ஆகஸ்ட்ல இருக்கீங்க. அன்மியூட் பண்ணி பேசலாம். இளங்கியம். அடுத்து ஹெச்எம்சி ராமச்சந்திரன் சார், நீங்களும் ஹோஸ்ட்ல இருக்கீங்க. மைக் ஆன் பண்ணி பேசலாம். ஓகே. மித்ரா, அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன், நீங்க பேசலாம். ஓகே. வணக்கம் சார். வணக்கம் சார். நான் மித்ரா போலூர்ல இருந்து பேசுறேங்க சார். சொல்லுங்க மேடம். இப்போ ஒண்ணும் இல்ல, எங்க ஹஸ்பண்ட் சாப்பிட்டுட்டு இருக்கிற எலிக்சர் மிக்ஸ் எடுத்துட்டு இருக்கிறோம். பாதத்துல இது 2வது விரலுக்கு கீழே அந்த பாயிண்ட்ல வலிக்குதுன்றாரு. இப்ப எடுத்து 1 மாசம் ஆச்சு அவருக்கு. அது எதனால இருக்குங்க சார்? 1 மாசம் ஆச்சு மேடம். டோஸ் என்னவா எடுக்கிறீங்க? ஏஜ் என்ன மேடம்? ஏஜ் வந்து 43ங்க சார். டோஸ் வந்து ஒரு பேக்கெட் 5 டேஸ்க்கு எடுத்துக்கிறோம். காலையில ஆமா. நைட் மட்டும் எடுக்கிறீங்களா மேடம்? இல்ல காலையிலயும் காலையிலயும் எடுக்கிறாரு, நைட்டும் எடுக்கிறாரு. 2 டோஸ். இல்ல 5ஆ போட்டிருக்கீங்க. 10ஆ போட்டு வைக்கிறோம். 2 வேளை எடுத்துக்கிறாரு. 5 நாளைக்கு வரும் ஒரு பேக்கெட். ஓகே, ஓகே மேடம். இந்த சார் வெல்கம் கொடுப்பாங்க மேடம். 2வது ஃபிங்கர் அக்குபஞ்சரிஸ்ட் யாராவது இருக்கீங்களா? அது எந்த ஆர்கனை குறிக்குது? எனக்கு தெரியல. யாராவது இருந்தா கொஞ்சம் சொல்லுங்களேன். ஏன் வலி இப்ப எடுத்த பிறகுதான் வலி ஆரம்பிச்சிருக்காமா? ஆமாங்க சார், ஆமாங்க சார். அந்த 2வது விரல் எந்த ஆர்கனோட தொடர்புடையது யாராவது சொல்ல முடியுமா? எனக்கும் பெயின் இருந்துச்சு. ஆனா இப்ப எனக்கு இல்ல. நான் வந்து ஒரு 2 மந்த்ஸா எடுத்துக்கிறேன். நம்ம குரூப்ல மீட்டிங்ல யாராவது அக்குபஞ்சரிஸ்ட் யாராவது இருக்கீங்களா? யோகி சாரே விளக்கம் கொடுப்பாரு சார். அது ஒருவேளை அந்த 2வது விரல்ல வலி இருக்கிறனால அந்த ஆர்கனோட தொடர்புடையது. ஓஹோ. எந்த ஆர்கன் பார்க்கணும். சரிங்க சார். இப்ப இன்னொருத்தவங்களுக்கு வெரிகோஸ் வெயினுக்கும் கொடுத்துருக்குறேங்க சார். அவங்களும் ஒரு 5 டே அதான் இதே மாதிரி ஒரு சேஷே வந்து 5 டேஸ்க்கு வர மாதிரி எடுத்துட்டு இருக்கிறாங்க. அதுவே போதுமா? போதும். ஆரம்பத்துல இப்ப கம்மியா கொடுத்து அப்புறம் ஸ்லோவா இன்க்ரீஸ் பண்ணுங்க. அப்புறம் 2 நேரம் 1 மந்த் ஆயிடுச்சுங்க சார். அவங்களும் எடுத்து இப்போ 1 மந்த் மேலே ஆயிடுச்சு. அப்போ கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணி 2 நேரமா கொடுங்க. சரிங்க சார். ஓகே நேரமா. ஓகேங்க சார். அதான் பொண்ணுதான் ரொம்ப பெருசா இருக்குது அவங்களுக்கு கால்ல. இது கொஞ்சம் லேட்டா தான் ஆகும்னு சொல்லிட்டு அவங்களே ஃபீல் பண்றாங்க. ஆனா பாடியில அவங்க கொஞ்சம் ஃபேட் உடம்பு 100 kg இருக்கிறாங்க. அவங்களே ஆனா இப்ப உடம்பெல்லாம் ஃப்ரீயா இருக்குது அப்படின்னாங்க. ஆனா புண்ணு ஆறுறதுக்குதான் லேட் ஆகுமா அப்படின்னாங்க. ஆனா அவங்க எதுவும் சொல்லல. புண்ணு நம்ம பாக்குறப்பதான் ஒரு மாதிரி இருக்கு, பெருசா இருக்குது அப்படியே அவங்களுக்கு. உடைஞ்சிருக்காது. ஆமா, அவங்களுக்கு வந்து ஆபரேஷனும் பண்ணியாச்சு. 3 இயர்ஸா இருக்குது. வெரிகோஸ் வெயினுக்கோசரம் ஆபரேஷன் பண்ணியாச்சு. ஆனா அந்த இது மட்டும் புண்ணு மட்டும் ஆறவே மாட்டுது கால்ல. நீங்க சென்னைங்களா மேடம்? இல்லங்க சார், போலூர், திருவண்ணாமலை பக்கத்துல. ஓகே. உங்க அப்ளைன் அவர் ஆறுன்னு கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி யோகி சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க சார். தீர்வு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா சார்ட்ட பேசுங்க. வேற சார் இப்ப 2வது விரல்னா கட்ட விரலுக்கு அடுத்த விரலா, சுண்டு விரலுக்கு அடுத்த விரலாமா? இது கட்ட விரலுக்கு அடுத்த விரலுங்க சார். இவங்களுக்கு வீசிங் ப்ராப்ளம் மாதிரி ஏதாவது இருக்கா? மூச்சு விடுறதுல ஏதாவது சிரமம் இருக்கா? இல்லங்க சார், கொஞ்சம் ஃபேட்டா இருப்பாரு. மூச்சு விடுறதுலாம் அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க சார்.
சார் ஆக்சுவலி அந்த 2வது விரல் அப்படிங்கிறது சைனஸ் சம்பந்தமான பிரச்சனைங்க இருக்கிறவங்களுக்கு அங்க ரிஃப்ளெக்ஸாலஜில நம்ம அங்க ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் கொடுக்கணுங்க சார். ஓ சரிங்க சார். ஓகேங்க இப்ப சார். அவங்களுக்கு நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனையோ இல்ல அதாவது மூக்கு பகுதியில அந்த மூச்சு குழாய் போகிற பகுதியில ஏதாவது உள்ளுக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்கிறது சரியாகிறதுக்காக அந்த இதுவா இருக்கலாம். ஆனா ஒரு 2 வீக்ஸாவே கொஞ்சம் கோல்டு இருந்துட்டே இருந்துச்சு. இப்பதான் சரியாச்சு எல்லாம். ஓகே, அது கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிட்டு இருக்குங்க. அங்க ரிப்பேரிங் ப்ராசஸ் நடக்குது, அதனால அங்க உங்களுக்கு பெயினா இருக்கு. அதே மாதிரி கால்ல வந்து ரத்த ஓட்டம் கம்மியா இருந்ததுனாலும் அங்க பெயின் இருக்கும். எனக்கு ரத்த ஓட்டம் வேணும், அங்க ஏதோ இன்கிரீடியன்ஸ் கேக்குது, அதனால ஒன்றும் கவலைப்படாதீங்க, தொடர்ந்து எடுங்க. சரிங்க சார். ஓகேங்க சார். இப்ப வெரிகோஸ் வெயினுக்கு கேட்டேன் இல்லைங்க சார். அவங்களுக்கு வந்து கொஞ்சம் தண்ணியே அந்த ஊண்டுல இருந்து தண்ணியாவே வருதுங்க சார் கொஞ்சம். ஓகே, அவங்களுக்கு சொல்லுங்க. அவங்க இப்ப அதான் ஒரு பாக்கெட்டை வந்து 10ஆ பிரிச்சு 2 டைம்ஸ் எடுத்துக்கிறாங்க. காலையில 1 நைட் 1ன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறாங்க. எத்தனை நாளா கொடுத்துட்டு இருக்காங்க? 1 மந்த் ஆச்சுங்க சார். ஓகே, அப்போ ஓகே. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு பாக்கெட் 10 நாளைக்கு மட்டுமே கொடுக்கட்டும், இல்ல அதிகமா 12 15 நாளைக்கு கொடுத்தாலும் பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் எடுத்து 12ஆ கொடுத்தோங்க சார். அதெல்லாம் அவங்களுக்கு ஒண்ணுமே பாடி எதுவுமே பண்ணல அவங்களுக்கு. அவங்களுக்கு எல்லாமே ஆல்ரைட்டா இருந்துச்சு. இப்பதான் ஒரு 2 பாக்கெட்டா தான் 2 வேலையா எடுத்துட்டு இருக்காங்க. ஓகே, நான் 2 முத்ரா சொல்லி தரேன். சரிங்க சார். முத்ரா மட்டும் பண்ண சொல்லுங்க. அதாவது இப்படி 2 கட்டை விரல் இப்படி வச்சுட்டு சரிங்க சார். கட்டை விரல்ல மேல மடிக்கணும். இது வாயு முத்ரா. அதுக்கப்புறம் இந்த 2 விரலையும் சேர்த்து தெரியுதா? தெரியுதுங்க சார். இது வந்து 2 விரலையும் வச்சுக்கணும். இது வந்து இதய முத்ரா, ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும். சரிங்க சார். ஓகேங்களா? இந்த முத்ரா வந்து ஒரு 10 நிமிஷம் பண்ணணும். அடுத்தது வந்து இந்த முத்ரா, இதுக்கு பேர் வந்து ருத்ர முத்ரான்னு பேரு. அந்த கீழேந்து மேல் நோக்கி நகரக்கூடிய விஷயங்களை செய்யும். காலில் ஏதாவது வீக்கம் இருந்ததுனாலோ இல்ல வெரிகோஸ் வெயின் இருக்கிறவங்களுக்கு இதை செய்யும் போது பெட்டரா இருக்கும். கட்டவிரல் நுனியும் ஆள்காட்டி நுனியும் மோதிர விரல் நுனியும் சேர்ந்து இருக்கணும். சரிங்க சார். ஓகேங்க. இதே மாதிரி செய்ய சொல்லுங்க, அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கும். மற்றவங்க நோட் பண்ணிக்கோங்க. இது ருத்ர முத்ரா. இந்த ருத்ர முத்ரா பண்ணும்போது கீழிருந்து மேல் நோக்கி தள்ளும் விஷயங்கள் சிறப்பா நடக்கும். சில பேருக்கு வந்து இப்ப இன்னொரு மேடம் சொன்னாங்கல்ல, கர்ப்பப்பை கீழே இறங்கி இருக்கு அப்படின்ட்டு, அவங்களுக்கும் இதை யூஸ் பண்ணலாம். இந்த ருத்ர முத்ரா செய்யும் போது கீழே இருந்து மேல் நோக்கி தள்ளும் விஷயங்கள் நடக்கும். தேங்க்யூ சார். ஓகே சார். ஓகே, கிரேட் சார். வீடியோ திருப்பி நினைக்கிறேன், ஒரு நிமிஷம், நான் வீடியோ திருப்பி காமிக்கிறேன். வீடியோ ஆஃப்ல இருந்தா நினைக்கிறேன். கொஞ்சம் வீடியோ தெரியுதா இப்ப? ரமேஷ் சார், முன்னாடி வீடியோ சார் வீடியோ ஆன்ல இருக்கு. ஓகே டன், ஓகே டன், தேங்க்யூ. கிரேட் சார். இப்ப மேடம் கேட்டதுக்கு சார் சொன்ன பதில் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். அந்த முத்ராவை கரெக்டா யூஸ் பண்ணுங்க. ஏற்கனவே செல்வகுமாரி மேடம் கேட்டதுக்கும் இது யூஸ் ஆகுன்னு இருக்காங்க. ஓகே சார், கிரேட் சார். தேங்க்யூ மேடம். அடுத்து ராஜா சார் ட்ரிச்சி அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் சார், நீங்க பேசலாம் சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் அனைவருக்கும் மாலை வணக்கம் சார். எனக்கு ராஜா. சலமன் சார் ஒரு டவுட் கேட்கணும் சார். ஒரு பையனுக்கு வந்து ஏஜ் 20, ஸ்பீச் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிசம் சொல்றாங்க. அவங்களுக்கு நம்ம கொடுத்து ரெக்கமெண்ட் பண்ணலாமா? கொடுக்காம வச்சிருக்கிறோம், கேட்டாங்க கஸ்டமர். ஆனா கொடுக்காம இருக்கிறோம். ஏஜ் 20, ஆர்டிசம் சொல்லிருக்காங்க. பிறவியில இருந்து பிறந்ததுல இருந்து ஸ்பீச் வரல. இப்ப அப்பா அம்மாங்கிற வார்த்தைலாம் வருது சார். ஆனா நம்ம அந்த ஏஜ் 20ங்கிறத நம்ம கொடுக்கும்போது அந்த செக்ஸுவல் பிரச்சனை வருமோ அப்படிங்கிறனால கொடுக்காம இருக்கோம். அதை மட்டும் சாப்பிட்டு கேட்டு சார். கொடுக்கலாம் சார். 18 வயசை தாண்டதுனால தாராளமா கொடுக்கலாம். ஓகே சார், ஒன்றும் பிரச்சனை. பட் அவங்களுடைய பேரண்ட்ஸ்டையும் இதை சொல்லிருங்க. நீங்க சொன்ன இந்த டாபிக் கண்டிப்பா அங்க ஸ்டிமுலேஷன் இருக்கும். ஓகே. சப்போஸ் அது வந்ததுன்னா அது மேனேஜ் பண்ணக்கூடிய அதை கொஞ்சம் பாத்துக்கணும். மற்றபடி தாராளமா கொடுக்கலாம். ஒரு 20 to 30% இம்ப்ரூவ்மெண்ட் வரும். ஓகே சார். அளவு சார் என்ன அளவு கொடுக்கலாம் சார்? ஏஜ் 22 இதே அப்ப ஒரு 10 நாளா பிரிச்சு கொடுங்க. ஒரு பவுச்ச, அப்புறம் 2வது பவுச் ஒரு 8 days கொடுங்க. இந்த மாதிரி கொடுங்க. ஓகே, அருமையான பெர்சன்டேஜ் தான். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் பார்த்தோம். நல்ல நிறைய ஒரு 500-600 பேருக்கு மெடிசன் கொடுத்துருக்கோம் சார். கொடுத்த இடத்துக்குலாம் நல்ல ரிசல்ட் சார். ரொம்ப தேங்க்யூ சார். நன்றி. தேங்க்யூ. கிரேட் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. அண்ணாதுரை சார் முஸ்ரி அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். உங்க டவுட் ஷார்ட்டா கேட்டுருங்க சார். ஓகே. அண்ணாதுரை சார்.
அன்மியூட் கொடுத்துருக்கு, பாத்துங்க. ஓகே, வணக்கம் சார். குரூப்ல இருக்க அனைவருக்கும் வணக்கம் சார். இந்த எங்க மச்சானுக்கு சுகர் இருக்கு சார். சுகர் இருந்து அவர் தான் பேரலிசிஸ் அட்டாக் ஆகி படுத்து. அவரு சாப்பாடு அதிகமா கேட்டுக்கிட்டே இருக்காரு சார். 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பசிக்குதுன்னுட்டு சோறு தான் அதிகமா சாப்பிடுறா. அப்படி என்ன சார் பண்றது? பசி, அகோர பசி அவருக்கு. மாத்தி மாத்தி கோதுமை ரொட்டியும் கொடுக்குறோம், சாப்பாடும் கொடுக்குறோம். சாப்பிட்டு இப்போ ஒரு 5 நிமிஷம் கூட ஆக்கல, மறுபடியும் பசிக்குதுங்கிறார் சார். என்ன பண்ணலாம் சார்? வயசு 63 சார். சுகர் எப்போ அன்கண்ட்ரோலா இருக்கும்னு நினைக்கிறேன். சுகர் அதிகமா இருக்கும். அதான் சுகர் இருக்கிறதுனாலதான். ஆமா, அதனாலதான் பசி. பாலியூரியா, பாலிடிப்சியா. 1 மாசமா கொடுத்துட்டு இருக்கோம் சார். இந்த இது 6வது நீங்க உணவு கொடுக்கும்போது அவருக்கு அதிகமா நார் சத்து, புரதம் அதை கொடுங்க. மாவு சத்தை கொடுக்காதீங்க, டோட்டலா கொடுக்காதீங்க. சாப்பாடு கொடுங்க, தப்பு இல்லை. நார் சத்து, மாவு சத்தை கம்மி பண்ணிட்டு நார் சத்தும் புரதத்தையும் கொழுப்பையும் கொடுங்க. ரெண்டாவது, அத இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஒரு என்ன சொல்றது, ஒரு தடவை வாயில போட்டு சாப்பிடறோம்னு வைங்களேன். அத ஒரு 5 தடவை 6 தடவை மென்னு முழுங்குற நபர் மென்னு முழுங்கிட்டு இருப்பாரு. அவரை என்ன சொல்லுங்க, அத டபுளா மென்ல சொல்லுங்க. அதான் சார், ரொம்ப நேரம் மெல்றாரு சார். ஆனா மென்னுதான் ரொம்ப நேரம் மென்னுதான் முழுங்குறாரு. மென்னு முழுங்க சொல்லுங்க. ரொம்ப நேரம். ஆமா, எவ்வளவு தூரம் அதாவது உணவை குடிக்கணும், நீரை மென்னு சாப்பிடணும்பாங்க. அதான் அர்த்தம். உணவை குடிக்கணும் அப்படின்னா உணவை நல்லா பல்லுல போட்டு அரைத்து கூழாக்கி அப்படி சாப்பிடுங்க. என்ன ஆகும்னா நம்மளுக்கு போதும் அப்படிங்கிற ஒண்ணு ஃபீலிங் ஆகும். ரொம்ப நேரம் மென்னு இருக்கிறதுனால வாய் டயர்ட் ஆகுறதுனால பிரெயினும் என்ன சொல்லும், என்னடா எவ்வளவு நேரம் சாப்பிடுற, போதும் அப்படிங்கிற ஒரு கணக்கு வரும். அப்ப அதுவும் ஒரு ஃபீல் வரும் நம்மளுக்கு, போதும் அப்படின்னு. அது ஒண்ணு. சுகர் ஒருவேளை அன்கண்ட்ரோல்டா இருக்கும்னு நினைக்கிறேன். சுகரையும் அவரை HbA1c எல்லாம் என்ன இருக்குன்னு பாருங்க, சுகர் என்ன கண்ட்ரோல்ல இருக்குன்னு பாருங்க. சரிங்க சார். அதான் அந்த செல்ஸுக்கு அவருடைய திசுகளுக்கும் செல்லுகளுக்கும் இந்த குளுக்கோஸ் போகாதனாலதான் மீண்டும் சாப்பிடணும்னு சொல்லுது. அது ஒரு காரணம். இன்னொன்னு, உற்பத்தி ஆகி வர இன்சுலினும் இன்சென்சிட்டிவா இருக்குது. அது ஒரு காரணம். இன்சுலின் சென்சிட்டிவ் பண்ணணும். அப்ப என்ன பண்ணணும், அதுக்கு பெஸ்ட் என்னன்னா விரதம். இவரு 2 மணி நேரத்துக்கு ஒண்ணு சாப்பிடணும்னு நினைக்கிறவர் எப்படி விரதம் இருக்க வைக்க முடியும்? அதான் இன்சுலின் சென்சிட்டிவிட்டிக்கு பெஸ்ட் மருந்து இந்த நார்ச்சத்து, இந்த உணவு ஒண்ணு. ரெண்டாவது விரதம். இவங்க ரொம்ப நேரம் விரதம் இருக்க முடியாது. அட்லீஸ்ட் ஒரு 6 மணி நேரமா இருக்க வைக்கணும். அந்த நேரத்துல ரொம்ப குளுக்கோஸ் இறங்கிச்சு மயக்கம் ஆகுது அப்படின்னா ஒரு சின்ன சாக்லேட் மாதிரி வச்சுக்கோங்க கையில. அந்த மாதிரி நேரங்கள்ல இவர் நடக்கலாம் கூடாது. அது ஒண்ணு இருக்குது. நடக்க முடியாது சார். ஒரு கால் வேற எடுத்தாச்சு. ஒரு கால் இல்ல, லெஃப்ட் கால் ஒரு கால் எடுத்தாச்சு. படுக்கையிலேயே இருக்கிறதுனால பிரச்சனை இல்லைன்னு வைங்க. இல்ல அந்த மாதிரி டைம்ல என்னன்னா இவர் எந்திரிச்சு பாத்ரூம் போனோம் அப்படின்னு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். கீழே விழுந்துருவாங்க. டக்குன்னு சுகர் கம்மியாகணும் மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. அப்ப அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அப்ப வேணா ஒரு டக்குன்னு ஒரு சாக்லேட்டோ ஏதோ ஒண்ணு வாயில போட்டுக்கலாம். அப்ப அவரை இந்த ஃபாஸ்டிங் கொஞ்ச நாள் இடையில அவர் வாரத்துக்கு ஒரு 2-3 நாள் இந்த விரதத்தை கடைபிடிச்சீங்கன்னா இன்சுலின் சென்சிட்டிவிட்டி மாறும். இன்சுலின் சென்சிட்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகும். அப்ப என்ன ஆகும்னா, இப்பதான் சாப்பாடு கொடுத்தேன், ஒரு 10 நிமிஷம் தான் ஆச்சு, மறுபடியும் இப்ப பசிக்குதுன்னா அங்க பண்ணி அவர் அந்த சாப்பாடு குளுக்கோஸ் ஆகி மாறி செல்லுக்குள்ள போகல, எல்லாம் ரத்தத்திலேயே கிடக்குது. அப்ப என்ன ஆகுது, பிரெயின் என்ன சொல்லுது, நீ என்னடா சாப்பிட்ட, இன்னும் சாப்பிடு, பத்தல அப்படின்னு திரும்ப பிரெயின் அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குது. அதனாலதான் அவர் சாப்பாடு கேட்கிறாரு. அப்ப என்னன்னா இன்சுலின் ஃபுல்லா சென்சிட்டிவிட்டி போச்சு, ஒண்ணுமே இல்ல. இன்சுலின் ப்ரொடியூஸ் ஆகுது, ஆனா சென்சிட்டிவிட்டி இல்ல. அப்ப ஒரு உணவை கண்டிப்பா மாத்தியே ஆகணும். சரி சார், என்ன விதமான முதல்ல அவர் சாப்பிட அவர் வாயில வைக்க வேண்டிய உணவு நார், அடுத்தது புரதம். ஆமா, அடுத்தது புரதம், அப்புறம் கொழுப்பு கூட மாம்சம் கூட கொடுங்க, முட்டை கூட கொடுங்க, ஒன்னும் தப்பு இல்ல.
20 நிமிஷம் கழிச்சுதான் அவர் 20 நிமிஷம் கழிச்சுதான் அவர் மாவு சத்தே சாப்பிடணும். அவர் சாப்பிட்டு உட்காந்து 1/2 மணி நேரம் சாப்பிடறாருன்னு வச்சுக்கோங்களேன், 20 நிமிஷம் கழிச்சுதான் அவர் மாவுக்கே போகணும். சோத்துக்குள்ளேயே கை வைக்கணும், இல்லாட்டி இட்லியில கை வைக்கணும். அதுக்கு முன்னாடி அவரு காய்கறிகள், மாம்சம், காய்கறிகள் எப்படின்னா பாதி வேக வச்சு, ரொம்ப மசாலா எல்லாம் போடாம பாதி வேக வச்சு எந்த காய் வேணாலும் கொடுங்க. கொஞ்சம் அந்த இங்கிலீஷ் காய்கறிம்பாங்க இல்லையா, கேரட், பீட்ரூட், அதை மட்டும் கம்மி பண்ணி, சுகர் இருக்கிறதுனால அதை மட்டும் கம்மி பண்ணி நீர் சத்து உள்ள காய்கறிகள் அதிகமா கொடுங்க. அவருக்கு சலாடு மாதிரி போட்டு சாப்பாடு தானே இத மாதிரி கொடுங்க. தானியங்களை வேக வச்சு கொடுங்க. கொள்ளு, கம்பு, சரி கம்பு இல்ல கொள்ளு, அந்த பச்சை பயிறு அந்த மாதிரி கொடுங்க. அப்புறம் நட்ஸ் அண்ட் சிரல்ஸ் கொடுங்க. அதுக்கப்புறம் கடைசியா கொஞ்சம் சோறு கொடுங்க, ஒரு இட்லியை கொடுங்க. இப்படி இது ஒரு 10 நாள் பிராக்டிஸ் பண்ணும்போது, எலெக்ஷன் மிக்ஸும் எடுத்து இதையும் பிராக்டிஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இன்சுலின் சென்சிட்டிவிட்டி கரெக்ட் ஆகும். அப்போ அந்த டைட்னஸ் இருக்காது. அவர் சாப்பிடுறது ரத்தத்துக்கு செல்லுக்கு போகும். அப்ப அவருக்கு திரும்ப சாப்பிடணுங்கிற அந்த எண்ணம் வராது. படிப்படியா இம்ப்ரூவ் ஆயிரும். நீங்க இதை கரெக்ட் பண்ணாம சும்மா சோற கொடுத்து ஒரு பிரயோஜனம் கிடையாது. கவனிக்கிறவங்களுக்கும் சிரமம் தான், எல்லாம் சிரமம் தான், இல்லைன்னு சொல்ல. முட்டையெல்லாம் கொடுத்தா தூக்க முடியாது சார். சேர்ல தான் தூக்கி உட்கார வைக்கணும். உட்கார வச்சுதான் வெளியே கூட்டி குடிக்க வைக்கிறது, எல்லாம் அப்படித்தான் பண்ணணும். முடியல, வெயிட் ஆயிக்குது சார். முட்டை போடுறாங்க, தப்பு இல்ல. மாவு சத்தை ரொம்ப கம்மி பண்ணுங்க. நாள்ல இப்ப எவ்வளவு கொடுக்குறீங்களோ நாள்ல ஒரு ஆக்குங்க. பாக்கி 3 பாகம் இதை கொடுங்க, ஆட்டோமேட்டிக்கா சரி சுகர் கண்ட்ரோல்ல வரும். ஓகே சார், தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி சார். அண்ணாதுரை சார், அருமையான இது கேட்டிருந்தீங்க. நிறைய பேத்துக்கு பயனுள்ளதா இருக்கும். சார் சொன்ன மாதிரி அதை ஃபாலோ பண்ணுங்க. மேற்கொண்டு ஏதாவது டவுட் இருக்குன்னா உங்க லீடர் பிச்சமுத்து சார் கான்டாக்ட் பண்ணுங்க, அருமையான விளக்கம் கொடுப்பாங்க. ஓகே சார், தேங்க்யூ. மித்ரா மேடம் மீண்டும் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க, கொஞ்சம் ஷார்ட்டா முடிச்சிடலாம் மேடம். அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன், பேசுங்க மேடம். ஒரே ஒரு டவுட்டுங்க தான் சார். இப்ப கொரோனா டைம்ல ஒருத்தவங்களுக்கு கொரோனா வந்துச்சுங்க சார். அவங்களுக்கு இப்ப என்ன ஆச்சுன்னா அப்பையில இருந்தே அவங்களால எழுந்து நடக்க முடியாம ஆயிடுச்சுங்க சார். அவங்களுக்கு கொடுக்கலாமா? வயசு என்ன மேடம்? லேடிஸ் தாங்க சார், 50+ இருக்குங்க சார். இப்ப அதுல இருந்தே அவங்க எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் பாத்துட்டாங்க, இன்னுமே அவங்களுக்கு சரியாகல. ரைட் மேடம். என்ன டாக்டர் என்ன கம்ப்ளைண்ட் சொல்றாங்க? ஏன் நடக்க முடியலன்னு காரணம் என்ன சொல்றாங்க? கழுத்து கீழே இருந்து வேலை செய்யலங்க சார். பிளட் அங்க போற இது வந்து இதாயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்ப கொரோனா வந்ததுனால அவங்களுக்கு. சரி, அப்போ காலெல்லாம் தொட்டீங்கன்னா ஐஸ் மாதிரி இருக்கா? அதெல்லாம் தெரியலங்க சார். ஆனா அதெல்லாம் எதுவுமே வேலை செய்யலன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகே, உணர்ச்சிகள் இல்லையா அப்போ? இல்லைங்க சார். சரி, அப்ப அது சர்க்குலேஷன் ப்ராப்ளம் தான். சர்க்குலேஷன் இல்லாத நர்வஸும் வேலை செய்ய மாட்டேங்குது, நரம்பு மண்டலம் வேலை செய்ய மாட்டேங்குது. அதான் காரணம். எலெக்ஷன் மிக்ஸ் கொடுங்க, எலெக்ஷன் மிக்ஸ் கொடுங்க. அவங்களுக்கு ஆரம்பத்துல 1 நேரம் கொடுங்க. இப்ப வழி தெரியாதனால உங்களுக்கு 2 நேரமே கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். இல்லாட்டி 1 நேரமே கொடுங்க. ஸ்லோவா 2 நேரம் கொடுங்க. அப்புறம் அடுத்து என்ன பண்ணணும்னா, அந்த பின்பகுதியில நரம்பு முதுகு தண்டுல ஒரு மசாஜ் கொடுக்கணும் அவங்களுக்கு. ஸ்பைனல் ஏரியால மேல கழுத்துல இருந்து கீழே கோதம் வரைக்கும் ஒரு மசாஜ் அவங்களுக்கு கொடுக்கணும். அதுக்கப்புறம் கால்லையும் கையிலையும் மசாஜும் கொடுக்கணும். எக்ஸ்டர்னல் பிசியோதெரப்பியும் ரொம்ப அத்தியாவசியம். சரிங்க சார். யோகி சார் தீர்வு சொல்ல வந்திருக்காங்க சார். சார், அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கால் வந்ததுனால அவங்க ஃபர்ஸ்ட் சொன்னதை மட்டும் எனக்கு மிஸ் ஆயிடுச்சு. ஐ ஹேவ் எ கேஸ் ஆஃப் ஹிஸ்டரி, உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இஃப் யூ டோன்ட் மைண்ட் எனக்கு திருப்பியும் கொஞ்சம் சொல்ல முடியுமா மேடம், பேஷண்ட்டை பத்தி கொஞ்சம்? இதுக்கு இப்ப கொரோனா இது கேட்டதாங்களா சார்? ஆமாங்க. அதான் சார், கொரோனா வந்து அஃபெக்ட் ஆகி இப்ப 6 இயர்ஸாவே அவங்க கொஞ்சம் ஃபுல்லுமே படுத்த படுக்கையாதான் இருக்கிறாங்க. கழுத்து கீழே இருந்து எதுவுமே சுத்தமா வேலையே செய்யல அவங்களுக்கு.
ஓகே மேம், காட் இட். இப்போ ரீசெண்டாக நாங்கள் கர்நாடகாவில் ஒரு பேஷண்ட்க்கு கொடுத்தோம். ஆக்சிடென்ட் ஆகி கோமாவில் இருக்காரு. ஆக்சுவலி வென் வி மெட் ஃபார் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அவருக்கு ஐபால் மூவ்மெண்ட் மட்டும்தான் இருந்தது. கையை வந்து இதை இப்படி மடிச்சு வச்சுருந்தாங்கன்னா உடம்போட அதாவது குழந்தை கருவுக்குள்ள எப்படி இருக்குமோ கிட்டத்தட்ட அதே மாதிரி இருந்தாங்க. அவங்களோட கையை வந்து பிரிச்சு கூட விட முடியாத சூழ்நிலையா இருந்தது. இதை நான் வந்து ஒரு பேக்கெட்டை 10 நாளைக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அவர் என்ன செஞ்சாருன்னா ஹி வாண்டட் டு டேக் மோர் ரிஸ்க். அவர் ஒரு பாக்ஸை 10 நாளைக்கு கொடுத்தாரு. திருப்பி நான் ஒரு சண்டே விட்டுட்டு அடுத்த சண்டே போகும்போது என்ன அப்படின்னா ஹி வாஸ் ஏபிள் டு மூவ் ஹிஸ் ஹேண்ட். அது கூட பிரச்சனை இல்லை. அதாவது அவங்களால கையை பிரிச்சு விட முடிஞ்சது. ஆனா மிராக்கிள் என்ன அப்படின்னா நான் ஒரு பக்கம் கையும் அவரோட பிரதர் இன்னொரு கையும் பிடிச்சிட்டு இப்படி படுக்கையில இருக்கிறவரு படுக்கையிலேருந்து அப்படி அவரே எழுந்துக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. அவ்வளவு ப்ரெஷர் கொடுத்து அப்படி கோபமா எழுந்துக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. பாடியில மூவ்மெண்ட்ஸ் அவ்வளோ வந்துடுச்சு, பிளட் சர்க்குலேஷன் வந்துச்சு. அவரோட ஸ்கின் டெக்ஸ்சர்லாம் மாறி போச்சு. ஏன்னா பிளட் சர்க்குலேஷனே இல்லாமல் இருந்தது. அந்த அளவு ரொம்ப எக்ஸலண்டா இது ஒர்க் ஆகுது மேடம். தாராளமாக கொடுங்க. அவங்களோட பிசிக்கல் மூவ்மெண்ட்டு பிளட் சர்க்குலேஷன் எல்லா இடத்துலையும் மூவ் ஆகி நல்ல விரைவில் குணமடைவார். வாழ்த்துக்கள் மேம். தேங்க்யூ. ஓகேங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். சார் சொன்னதை ஃபாலோ பண்ணிக்கேன். ஓகே, ஃபைனலா ஹெச்எம்சி ராமச்சந்திரன் சார். ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. போஸ்ட்ல தான் சார் இருக்கீங்க. மைக் ஆன் பண்ணி பேசலாம் சார். ஒருவேளை உங்களுக்கு வந்து அன்மியூட் ஆப்ஷன் கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு ஜூமை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு மீண்டும் ட்ரை பண்ணி பாருங்க சார். எனக்கு ஃபோகஸ்ட் கொடுத்துமே மைக் ஆன் பண்ண முடியல அப்படின்னா உங்களுக்கு செட்டிங்ல ப்ராப்ளம் இருக்கலாம். ஓகே ஆன் ஆயிடுச்சு சார். நீங்க கேட்கலாம். சார் பேசுங்க. மைக் ஆன்ல தான் இருக்கு. நீங்க உங்க டவுட் கேளுங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் குழந்தை பாக்கியம் சார். 5 வருஷமா குழந்தை இல்லாம இருக்கு. ஆனா லேபர் தான் நல்லா ஹெல்த்தியா இருக்கிறாங்க. 35 வயசு 40 வயசு 2 கஸ்டமர் இருக்காங்க. அவங்களுக்கு எப்படி சார் டோசேஜ் எப்படி சார் கொடுக்கலாம்? ஓகே, இந்த சார் பேசுவாங்க. சார் ஆருக்கு பிரச்சனை தெரியுமா? ஆணுக்கு பிரச்சனையா பெண்ணுக்கு பிரச்சனையா? இல்ல அப்ப டோட்டலா சொல்றாங்க சார். 2 பேருக்கும் குழந்தை இல்ல. சரி, ஓகே, சரி. அப்பனா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா பாக்குறதெல்லாம் ஹெல்த்தியா இருக்காங்க. லேபர் தான் நல்லா இருக்கிறாங்க. 5 வருஷமா குழந்தை இல்ல. அது எப்பவுமே அப்படிதான். மரபணு மாற்றப்பட்ட காய்கறி எல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா தான் இருக்கும். உள்ள சத்து அது கரெக்ட் தான். 2 பேரும் எடுக்கிறாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். இதே மாதிரி ஒரு ஆணுக்கு வந்து 10 கொடுங்க தொடக்கும் போது, பெண்ணுக்கு 12 நாளா கொடுங்க. 2வது பவுச்சு அதே மாதிரி படிப்படியா குறைச்சு 2 நேரமா ஆக்குங்க. சரி, அவங்க ஆருக்குன்னு பிரச்சனை தெரியல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம 2 பேரும் கொடுங்க. வயசும் ஓகே. 35 அப்படின்னா அவங்களுக்கு அந்த பீரியட் எல்லாம் ஆயிட்டு இருக்கு இல்லையா மேடம்? அதெல்லாம் இருக்கு. ஓகே, 2 பேருக்குமே கொடுங்க. ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு 3 மாசம் 6 மாசம் எடுக்கட்டும். அவன் கல்யாணமா எவ்வளவு வருஷம் ஆச்சு? 5 வருஷம் ஆயிடுச்சு சார். 5 இயர்ஸ் தானே? ஓகே, ரைட். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு சைக்கிள் எல்லாம் கரெக்டா இருக்கா? அது கேட்கல சார். 2 பேருக்கும் குழந்தை இல்ல சொன்னாங்க. சரி, அவர் வீட்டுக்கு சொல்றேன் சார் அப்படின்னு. சரி, எதுனாலும் பரவாயில்லைங்க சார். அது இரகுலர் சைக்கிளா இருந்தாலும் ரெடி ஆகிக்கும். தைராய்டு ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் சரி ஆகிக்கும். பிசிஓடிஸ் இருந்தாலும் சரி ஆகிக்கும். ஏன்னா டியூமர் உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த டியூமர் எஃபெக்டுக்கெல்லாம் எலிக்சர் மிக்சர் நல்ல வேகமான சப்ளிமெண்ட், நல்ல சப்ளிமெண்ட் அது. அதனால 2 பேரும் எடுக்க சொல்லுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3 to 6 months கொஞ்சம் நிறுத்தாம ஒன்ஸ் தொடங்கினாங்கன்னா நிறுத்தாம எடுக்க சொல்லுங்க. சரி சார். இல்லாட்டி பிரச்சனை இருக்கு போனாங்கன்னா எடுக்காம விட சொல்லுங்க. எடுத்தா தொடர்ந்து எடுக்க சொல்லுங்க. சரி சார். ஆமா, விடாம எடுக்க சொல்லுங்க. ஆமா, 4th ஸ்டேஜ் கேன்சர் எல்லாம் 4th ஸ்டேஜ் எடுக்கலாமா சார்? கொடுக்கலாம் சார், தாராளமா கொடுக்கலாம். அவங்க கண்டிப்பா எடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் நிறுத்தக்கூடாது. அது கூட ஒரு சப்ளிமெண்டா இது கொடுங்க தாராளமா. ஒன்றும் தப்பு இல்லை. அந்த மாதிரி கேன்சர் பேஷண்ட் கொடுக்கும்போது என்னன்னா டிவார்மிங் பண்ணுங்க அவங்கள. டிவார்மிங்னா அவங்க உடனே அங்க இருக்கிற மருத்துவர்கிட்ட போய் கேட்கணும் அப்படி இப்படிம்பாங்க. அதெல்லாம் கேட்க வேண்டாம். நீங்க சொல்ற பேச்சை கேட்டு எடுக்கிறதா எடுக்க வைங்க.
டிவார்மிங் எடுக்க வைங்க. டிவார்மிங் எடுத்தாலே நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் வரும். சரி சார், ஓகே சார், ஓகே அது சார். என்னன்னா வெளியில சொல்லக்கூடாது. அதாவது ஒரு கேன்சர் செல்ல இப்ப லேட்டஸ்ட் ஸ்டடி என்ன ஆகுதுன்னா, கேன்சர் செல்ல உருவாகின அந்த செல்லோட டிஎன்ஏவை செக் பண்ணும்போது அந்த மனிதனுடைய செல்லுடைய டிஎன்ஏக்கும் அந்த கேன்சர் டிஎன்ஏக்கும் சம்பந்தமே இல்லை. புரியுதுங்களா? அப்போ நம்மளுடைய செல் நம்மளுக்கு கேன்சர் உருவாக்குறது இல்ல. அப்ப எப்படி வருது? அங்க கண்டுபிடிக்கணும். எங்க வர்றாங்க அப்படின்னா, டேப் வார்ம், ஹுக் வார்ம், இந்த புழுக்கள் உருவாகும் தெரியுமா? டேப் வார்ம், ரிங் வார்ம், ஹுக் வார்ம், அதெல்லாம் குடல்ல வரக்கூடிய புழுக்கள். அதோட டிஎன்ஏக்கு தொடர்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டான். ஆமா, அது கண்டுபிடிச்சிட்டான். அப்ப அவங்க டிவார்மிங் பண்ணுங்க, அதே ஒரு வேகமான ரிசல்ட் தான். சரி சார், சரி சார். ஆமா, இது ஒரு பெரிய சீக்ரெட். அது ஒண்ணு சார். நம்ம நியரஸ்ட் கும்பகோணத்துல ஒரு லேடி வந்து 50 வயசுக்கு மேல கொடுத்தோம் சார். என்எஸ்பி சார்ட்ட கேட்டுதான் கொடுத்தோம். ஃபர்ஸ்ட் ஒரு 1 வீக் நல்லா இருந்துச்சு, சாப்பிட்டாங்க. அப்புறம் திடீர்னு ஒரு அன்கான்சியஸ் ஆயிடுச்சு. அது வருத்தமா போயிடுச்சு. அது இருக்குதான். அது வந்து நம்ம எலெக்ஷன் மிக்ஸ் நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா, எலெக்ஷன் மிக்ஸ் சாப்பிட்டனால இறைவன் 1 வாரம் பார்க்க வச்சாங்க. இல்லாட்டி 2வது ஒரு வாரம் நல்ல ரிசல்ட் சார். நல்லா இருந்தாங்க, அவங்களே ஆச்சரியப்பட்டாங்க. இது மாதிரி இருந்து அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. எனக்கு ரொம்ப கடைசி காலம் சார், அதனால மருத்துவ உலகத்துல அதான் மருத்துவ உலகத்திலேயே பாத்தீங்கன்னா ஆரோக்கியம் மேம்பட்டுரும், ஆனா அந்த மரணமும் ஏற்படும். சரி சரி, நடக்கும். அது வந்து நம்ம இன்னும் அது ஒரு பெரிய டிபேட். அது நம்ம அதுக்கு ஒரு முடிவே சொல்ல முடியாது. சரி சார், சரி சார். நீங்க worry பண்ண வேண்டாம். சரி சார், ஓகே சார், தேங்க்யூ. ஓகே சார், ஓகே. கிரேட் சார். ராமச்சந்திரன் சார், இன்னும் டவுட் இருக்குன்னா உங்க அப்பா கேளுங்க சார். உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த கேளுங்க, என்ன தெளிவான விளக்கம் கொடுப்பாங்க. காமராஜ் தான் சார் அப்ளைன்னு. ஓகே சார், அருமையான லீடர் சார், கேளுங்க, தெளிவான விளக்கம் கொடுப்பாங்க. சேகர் சார் எனக்கு சார் ஒரு இதுல வச்சிருந்தாங்க. ஓகே, கண்டிப்பா சார். HMCங்கிறது அருமையான குரூப். அவங்க கிட்ட நிறைய லீடர்ஸுங்க இருக்காங்க, அனுபவம் வாய்ந்த நிறைய பேர் இருக்காங்க. கேட்டுங்க சார், அருமையான விளக்கம் கொடுப்பாங்க சார். டவுட் எதுன்னா அவங்க கேட்டு தெரிஞ்சுங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சுமலதா மேடம், கொஞ்சம் ஷார்ட்டா முடியும் மேடம். ஓகே. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் மேடம். சார் குட் ஈவினிங். எனக்கு வந்து நான் ஏற்கனவே நம்ம டீம்ல நம்ம ஷேர் பண்ண விஷயம் தாங்க சார். எனக்கு ஒரு டவுட் இருந்தது, அதை நான் உங்ககிட்ட கிளியர் பண்ணாதனால சார்ட்ட இப்ப கேக்குறேன். இது வந்துட்டு அந்த லங்ஸ்ல கேன்சர் இது இருக்கு, 4th ஸ்டேஜ்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் அவங்களுக்கு எப்படி நான் ஸ்ட்ராங்கா இது பண்ணலாமா, அவங்களுக்கு கன்வே பண்ணலாமா, கொடுக்கலாமா, ப்ராடக்ட பத்தி இது பண்ணலாமா அப்படின்னு ஒரு டவுட்டுங்க சார். மேடம் கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை, கொடுக்கலாம். அவங்க ரொம்ப வயசானவங்க, 4th ஸ்டேஜ் அப்படி இருக்காங்கன்னா ரொம்ப வீக்கா இருக்காங்கன்னு அர்த்தம். டோஸை ரொம்ப கம்மி பண்ணி கொடுங்க. நீங்க இவங்ககிட்ட சொல்லுங்க, இது ஒரு துணை உணவு தான். ஏன்னா இவங்களால இப்ப நிறைய உணவுகள் எடுக்க முடியாது, அதனால இது ஒரு உணவு சப்ளிமெண்ட் மாதிரி எடுங்க அப்படின்னு சொல்லி அப்படி கொடுங்க, தாராளமா கொடுங்களாம். ஒண்ணும் தப்பு இல்ல. 4th ஸ்டேஜ் ஏஜ் பார் இல்லைங்க சார், ஒரு 45-50 டச்சுக்குள்ள தான் இருப்பாங்க. பார்த்தாவே நல்ல இதான உடம்பா தான் இருக்காங்க. நான் ஜஸ்ட் டிராவலிங்ல உங்களை பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட நான் ஸ்ட்ராங்கா கேட்டுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கால் பண்ணணும்னு நான் அதை பத்தி அவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். ஆனா நம்பர் வாங்கிக்கிட்டாங்க அவங்களும். நான் இதுக்கு மேலதான் உங்களை இது பண்ணணும் சார். கொடுங்க. நீங்க உங்க டீம்ல யாராவது டாக்டர் இருந்தாங்கன்னா அவங்க மூலமா கொடுங்க தாராளமா. ஓகேங்க சார். அவங்க டீம்ல யாராவது டாக்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க மூலமா கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படும். இப்ப நம்ம போய் கொடுத்தோம்னா என்னது எது ஆறு கொடுத்தா அதனாலதான் இதாச்சு அது ஆச்சுன்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். 4th ஸ்டேஜ் அப்படின்னாலே ஆல்மோஸ்ட் கான் மாதிரிதான். ஓகேங்க. கடைசி மரணத்தின் விரும்பு. சொல்லுங்க.
இன்னொரு கஸ்டமர் இருக்குங்க சார். இந்த ப்ராடக்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அவங்க இப்பதான் ஒரு 1 மந்த்தா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நாக்குலலாம் புண்ணு மாரி இருக்கு. எனக்கு இதனால எதனா ஆயிருக்குமா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு டவுட். இதனால எதுவும் ஆகாது. மேபி இது வந்து உள்ள இருக்கிறத ரியாக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனாலும் நான் உங்கள்ட்ட கேட்டுக்கணுன்றதுக்காக இது ஒரு டவுட்டுங்க சார். நாக்கெல்லாம் வாயெல்லாம் எனக்கு புண்ணாகுது. இப்பதான் அப்படி தெரியுது. நாக்கெல்லாம் மருத்து போனாப்புல தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. ஆரம்பத்துல இருக்கலாம் மேடம். தண்ணி எல்லாம் குடிக்கிறாங்களா நல்லா? ஆமாங்க சார். நல்லா தண்ணி குடிச்சுக்கிறாங்க. அவங்க மெஷின்ல ஒர்க் பண்றாங்க ஏதோ. ஒருவேளை அசிடிட்டியா இருக்கலாம், பாடிக்கு ஹீட் பித்தமா இருக்கலாம். என்ன காரணங்கள் கூட இருக்கலாம். அது வெளியே கழிவுகளை வெளியே தள்ளுது. வேற தொடர்ந்து எடுக்க சொல்லுங்க, மாறிடும். ஓகேங்க சார். இன்னொரு கப்புள்ங்க சார். ஒரு 45 எபோவ் இருப்பாங்க. அவங்களுக்கு பேபி இல்ல. அவங்க கேட்டிருக்காங்க. நானு அவங்களுக்கு ஸ்ட்ராங்கா இது பண்ணலாமா? இல்ல இப்போதைக்கு நீங்க சாப்பிட்டுக்கங்க. வேற சில தொந்தரவும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு நீங்க எடுத்துக்கங்கன்னு தான் குடுத்துருக்கேன். அவங்களுக்கு வயிறெல்லாம் அசிடிட்டி மாரி உப்புசமா இருக்கிற மாரி ஃபீல் ஆகுது அந்த லேடீஸ்க்கு. அவருக்கு சின்ன சின்ன அலர்ஜி, ஏதாவது இன்ஃபெக்ஷன், தும்மல் அப்படின்ற மாரிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு பேபி இதுவும் இல்ல. சோ நான் குடுத்தது வந்து இந்த சில சின்ன சின்ன விஷயம் சரியாகும். ஆனா அவங்க ஏஜ் ஆயிடுச்சுன்றதுனால நான் அதுக்கு ஸ்ட்ராங்கா சொல்லல. அது சம்பந்தமா அவங்களுக்கு பெட்டரா இருக்கும்னு சொல்லாங்களா? இல்ல அந்த அம்மாவுக்கு வந்து பீரியட் இன்னும் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா ஸ்ட்ராங்காவே சொல்லலாம். ஓகேங்க சார். ஆயிட்டு இருக்காங்க. பீரியட் ஆயிடுச்சு, தொடர்ந்து ஆயிட்டு இருக்கு அப்படின்னா தாராளமா கொடுக்கலாம். அதுல கம்ப்ளைண்ட் ஆறுன்னு கேட்டு பாருங்க. அது அவங்க சொல்ல விரும்ப இல்லைன்னா விட்டுறலாம். 2 பேருக்குமே கொடுக்கலாம். இல்ல குறிப்பா எந்த நபருக்கும் தெரிஞ்சதுன்னா இன்னும் நம்மளுக்கு வசதியா இருக்கும். ஓகேங்க சார். நான் அத கொஞ்சம் ஸ்ட்ராங்கா கேட்டுக்கிட்டு மறுபடி நம்ம டாக்டருங்க யார்கிட்டன்னா நான் அத இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிக்கிறேன். ஓகேங்க சார். தேங்க்யூ சார். நீங்க இப்ப சொன்ன அந்த சார் இன்னும் எனக்கு முன்னாடி பேசின அந்த கேன்சர் டவுட் வந்து எங்களுக்கெல்லாம் பயமா இருக்கு. நீங்க சொன்ன அந்த விஷயம் டிஎன்ஏ இது வந்து இந்த மாதிரி ஒரு குடல் மூலியமா பார்த்தா அதோட இதா இருக்கு அப்படின்னு சொல்றது எங்களுக்கு பயமா இருக்கு. ஆனாலும் ஒரு சப்போர்ட் நம்மலாம் இதை விடாம எடுத்துக்கணும். அப்போ ப்ராடக்ட் நம்மளுக்கு எல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற ஒரு தைரியம் இருக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ சோ மச் சார். இப்ப கிட்டத்தட்ட 85 நபர்கள் இருக்கிறீங்க. எவ்ரி 6 months நீங்க என்ன பண்ணுங்கன்னா டிவார்மிங் பண்ணிக்கோங்க. அது என்னன்னா இயற்கையாவும் பண்ணலாம். ஒரு அலோபதியில ஒரு சின்ன டேப்லெட் இருக்கு, அது சாப்பிட்டும் பண்ணிக்கலாம். அது வேற ஒண்ணும் இல்ல. அல்பெண்டசோல் வித் ஐவர்மெக்டின். அல்பெண்டசோல் வித் ஐவர்மெக்டின் ரெண்டும் கலந்த ஒரு மாத்திரை. அதிகபட்சம் 10 ரூபாயில இருந்து 40 தான் வரும். நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு. எவ்ரி 6 months நீங்க டிவார்மிங் பண்ணிக்கோங்க. எல்லாரும் இரவு சாப்பிட்டு கடைசியா ஒரு டேப்லெட், அதுக்கப்புறம் எதுவும் சாப்பிடக்கூடாது. தண்ணி கூட குடிக்காம இருக்கிறது நல்லது. எவ்ரி 6 months ரெகுலரா பண்ணிக்கோங்க. உங்க வீட்டுல இருக்கிற நபர்களும் எல்லாரும் பண்ணிக்கோங்க. எவ்ரி வருஷத்துக்கு 2 தடவை பண்ணுங்க. ஓகே. அப்ப என்ன ஆகும்னா நேம் மட்டும் ஒரு டைம் சொல்லிருங்க சார். அல்பெண்டசோல் வித் ஐவர்மெக்டின். ஓகேங்க சார். 2 மருந்து கலந்து வரும். அல்பெண்டசோல் வித் ஐவர்மெக்டின். இது ஆயுர்வேதத்திலயும் டிவார்மிங். அது 2 ஒரு 3 4 5 மூலிகைகள் கலந்து வரும். அதுவும் பண்ணிக்கலாம். நீங்க ஆயுர்வேதிக் பிசிஷியன் யாராவது இருந்தாலும் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இதை நீங்க 6 months ஒன்ஸ் எல்லாருமே எடுத்துக்கிறது நல்லது. டிவார்மிங். ஏன்னா இந்த டிவார்மிங் டேஞ்சர் நம்மளுக்கு தெரியாது. எப்படின்னா சில கீரைகள் சாப்பிடறதுனால, சில கேரட், சிலவங்க எல்லாம் கழுவாம கடையில இருந்து டக்குன்னு கேரட் அழகா இருக்குன்னா எடுத்து கடிச்சிருவாங்க. அது மாதிரி தக்காளி பழத்தை எடுத்து கடிச்சிருவாங்க. புரியுங்களா? அப்ப அதோட மண் கலந்து இருக்கும். மண்ணோட இருந்ததுன்னா அதுல அந்த புழுக்களின் முட்டை இருக்கும்போது அப்படிதான் உள்ள போகுது. எப்படி இந்த புழுக்கள் மனிதனுடைய உடலுக்குள்ள போகுதுன்னு இப்படிதான் போகுது. கை கழுவாம சாப்பிடுறது, மண் கலந்த உணவோட சாப்பிடுறது. புரியுங்களா? அப்ப 6 months ஒரு தடவை நம்ம என்னதான் சுத்தமா இருந்தாலும் இருக்குதோ இல்லையோ நம்மளுக்கு தெரியாது. சில சிம்டம்ஸ் எல்லாம் இருக்குது. அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். சிலவங்க எல்லாம் அடிக்கடி சொறிவாங்க பின்னாடி. பாத்தீங்களா? அதெல்லாம் டிவார்ம். புரியுது? சிலவங்களுக்கு அதிக முகப்பொரு சம்பந்தமா வரும். அவங்களுக்கு எல்லாம் அந்த புழுக்கள் இருக்குன்னு அர்த்தம். அப்ப இந்த டிவார்மிங் இருக்குதோ இல்லையோ 6 months இருக்கு. சேஃப்டி. நிறைய பெரிய வியாதிகள் வராம நம்மளை காப்பாற்றும். ஓகே சார். எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும் சார். கிரேட் மேடம்.
NV ஸ்ரீனிவாசன் சார், கொஞ்சம் ஷார்ட்டா முடியுங்க சார். 5 மணி வரைக்கும் போக வேணாம்னு பார்த்தேன், ஆனா வந்துருச்சு. கொஞ்சம் உங்க கொஸ்டினை ஷார்ட்டா கேளுங்க. அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்து. வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன். வணக்கம் சார். சீனிவாசன் ஐயா, ராணிப்பேட்டிலிருந்து பேசுறேன். ஐயா, ஒரு பெண்மணிக்கு வந்து ஒரு 34 வயசு ஆகுது. அவங்களுக்கு வந்து பித்தப்பையில வந்து 4.5 mm கல் இருக்குங்க ஐயா. இது இந்த ப்ராடக்ட் கொடுக்கலாமா அவங்களுக்கு? கொடுக்கலாம் சார், தாராளமா கொடுக்கலாம். கல்லுக்கு கொடுக்கலாம். கால் பிளாடர் ஸ்டோன் இருக்குது, ஒன்றும் தப்பு இல்லை. அது கூட சில சப்ளிமெண்ட்ஸும் கொடுக்க வேண்டி வரும். சரிங்க. அது ஆமா, அது உங்க டீம்ல டாக்டர் சார், அது ஆயுர்வேதிக். அவங்க கூட எரேகுலர் பீரியட்ஸ் இருக்கு, தைராய்டு இருக்கு, 2-3 ப்ராப்ளம் இருக்கு அவங்களுக்கு. கொடுக்கலாம். அது கூட அடிஷனலா சில சப்ளிமெண்ட்ஸ் வரும். அது நீங்க அந்த உங்க டீம் டாக்டர்ஸ்ட கேட்டு கொடுங்க. சப்ளிமெண்ட்ஸ்னாக்கா இந்த இதை தவிர்த்துங்க, இந்த ப்ராடக்ட் தவிர்த்து வேற எதனா எடுக்கணும்? ஆமா. அப்போ அந்த கல்லு பித்தப்பையில கல்லு கரையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பா. ஓகே, சரிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. ஓகே சார், ஓகே, கிரேட் சார். ரங்கன் சார், ஃபைனலா ரங்கன் சாரோட முடிச்சுக்கலாம். அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன், உங்க டவுட்டை கேளுங்க சார். ஷார்ட் ஆகும். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ரங்கன் திருத்தணி பேசுறேன். நம்ம ஃப்ரெண்டு ஒரு 3 பாக்ஸ் எடுத்தார் சார். சுகருக்கு இன்சுலின் போட்டிருக்காரு. சரிங்க சார். போட்டிருக்காரு. அது 2 பாக்ஸ் எடுக்கணும் எதுவும் தெரியல. 3வது பாக்ஸ் எடுக்கும் போது கொஞ்சம் சிம்டம்ஸ் எல்லாம் தெரியுது. நெஞ்சு குத்துற மாதிரி இருக்கு, வாமிட் வர மாதிரி இருக்கு. புளியாப்பம் வர மாதிரி இருக்கு. கொஞ்சம் சொல்லுங்க, நீ சொல்லுங்க. புளியாப்பம் வருது, சாப்பிட்டா ஜீரணத்துக்கு வரல. சுகர் தான், வேற எதுவும் இல்ல. சாப்பிட்டா ஜீரணத்துக்கு வரல. என்ன காலெல்லாம் ஒரே பாரமா, கை காலெல்லாம் மறுத்து போய் என்ன ரொம்ப கனமா தெரியுது. எந்த நடப்பில்லை, ஏந்தா கீழ் வந்து போற மாதிரி நடந்தா என்ன கண் பார்வையும் ரொம்ப மக்கி வந்துச்சு நாளுக்கு கிட்ட தெரியல. ஓகே, டோஸ் என்னங்க எடுக்கிறீங்க? ஒரு பாக்கெட் வந்து 6 எடுக்கிறார் சார். ஓகே. டெய்லி இன்சுலின் போடுறேன்ல, டெய்லி இன்சுலின் போடுறாரு சார். 20 பாயிண்ட் போடுறேன். ஓகே. ஆனா போய்க்குது கையில அந்த சாதம் கூட எடுத்து சாப்பிட முடியல. 4 நாள் ரொம்ப விரலும் ஒன்னோட ஒண்ணு சேரல. அப்படி இது காலில் கொஞ்சம் ஏற்கனவே இருந்து அடிப்பட்ட புண்ணு, அது வேற ஆறாது, அப்படியே இருக்கு. ஓகே, புண்ணு ஆறாம இருக்கா? சரி, நீங்க எலிக்ட்ரமிக்ஸ் இப்போ ஒரு பவுச் 6 நாளைக்கு போடுறீங்களா? ஆமா சார். ஓகே, இப்ப 2 மாசமா எடுத்து வலி எல்லாம் ஒண்ணும் இல்லையே? கம்மியாயிடுச்சுல? அதெல்லாம் எதுவும் தெரியல. சரி. இப்ப அதே 6 தடவை போடுறது என்ன பண்ணுங்க, ஒரு நேரம் தானே போடுவீங்க? ஆமா சார், ஒரு நேரம். ஓகே, 2 நேரமா போடுங்க. அதே டோஸ் 2 நேரமா போடுங்க சார். ஆமா, 2 நேரம் போடுங்க. 2 நேரம் போடுங்க. ஃபுட்டு கொஞ்சம் மாத்தி கொடுங்க சார் அவருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நார்ச்சத்து, புரதம், ஃபேட், அப்புறம் மாவு, அப்படி சாப்பிட சொல்லுங்க. உணவு தான் ஃபர்ஸ்ட். அது அந்த ஃபார்முலா படி சாப்பிட வைங்க. 2 நேரம் எடுத்துவீங்க. ஒரு 10 நாள் பாப்பா எப்படி இருக்குன்னு இம்ப்ரூவ்மெண்ட் வரும் கண்டிப்பா. ஓகே சார். ரங்கன் சார், என்ன சார் டவுட் இருக்குதுன்னா நம்ம உங்களுக்கு தனிப்பட்ட முறையில சொல்றேன் சார். நம்ம பிச்சமுத்து சாருக்கு அது கேட்டு உங்களுக்கு தெளிவான விளக்கம் கொடுக்குறோம். இது புரிஞ்சிருக்கும். ஓகே சார், தேங்க்யூ. நம்ம 3 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு. சார் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அருமையா எந்த இடத்துலயும் யாருக்கும் எந்த முகம் சுளிக்காம கேட்கிற கேள்விக்கு எல்லாம் ரொம்ப அருமையா டவுட்டை கிளியர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே போல செஷன் பார்க்கும்போது ஜென்ரலா நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு வாரமும் சூப்பரா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுல இந்த வாரம் இன்னும் பெஸ்டா இருந்தது. இன்னும் வரக்கூடிய வாரங்கள்ல சாரோட பயிற்சி ரொம்ப அருமையா இருக்கும். ஓகே, தேங்க்யூ சார், ரொம்ப அருமையா பண்ணியிருந்தீங்க சார். அடுத்த வாரம் இன்னும் நிறைய நபர்களை இந்த 80 அதாவது 106 வரைக்கும் வந்தது. இன்னும் ஒரு 50 நபர்களை கூட வர்றதுக்கு எல்லாத்துமே மோட்டிவேட் பண்ணி கொண்டு வரும் சார். கிரேட் சார், தேங்க்யூ சார். சாலமன் சார், ரொம்ப அருமையா இருந்தது சார். உங்களோட பயிற்சி எங்களுக்கு வாரம் வாரம் இன்னும் நிறைய விஷயங்களை எடுத்துக்க சப்போர்ட் பண்ணி கொடுக்குது சார்.
ரொம்ப அருமையான பயிற்சி, எல்லாத்துக்கும் பயனுள்ளதா இருந்தது. கிரேட் சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. தேங்க்யூ லீடர்ஸ். மீண்டும் அடுத்த வாரம் சரியா 3 மணிக்கு இந்த ஜூம்ல சந்திக்கலாம். சாரோட பயிற்சி இன்னும் வித்தியாசமா இருக்கும். நிறைய நபர்களை வர வைங்க. தேங்க்யூ லீடர்ஸ்.